நான் பாலக்கண்ணன் வந்து அரௌண்ட் 12 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்கலி ஆர்பிஏ. ஸோ ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் 3 மாசம் வைப்பாங்க. இந்த மாதிரி இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி எல்என்டி, அந்த மாதிரி கம்பெனிஸ், டெக் மஹேந்திரா எல்லாருமே ஃபர்ஸ்ட் 3 months or 2 months ட்ரைனிங் வைப்பாங்க. இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் என்ன, யூஸ்வலா எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் மெயினா அதோடைய பர்பஸ். ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், இது வந்து நார்மலா நம்ம ஒரு எக்ஸல் மேக்ரோல, ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பண்ணலாம். எக்ஸல் மேக்ரோல பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா அதனால அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்ண முடியும். போத் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் தென் எம்என்சிஸ் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் ஏன் ஆமா, நீங்கள் ஆமா. அதிகமாக கற்றுக்கிட்டீங்க? லைக் டீச் பண்ணது வந்து எந்த இடத்துல அதிகமாக கற்றுக்கிட்டீங்க? ஸ்டார்ட் அப்பா இல்லை பிக் டெக்கா? நான் பார்த்த வரைக்கும் சொல்ல போனா கொஞ்சம் எனக்கு எம்என்சிஸ் அதிகமாவே இருந்தது. அது வந்து பியூர்லி எதுனா ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா எம்என்சி மாதிரியே போலாம். என்னை கேட்டா ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு நீஷ் குள்ளார போயிருவீங்க. வாட் இஸ் த பிக்கெஸ்ட் கேப் பிட்வீன் காலேஜில் லேர்ன் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் இண்டஸ்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸுக்கும்? பட் பேசிக் லெவல்ல என்ன இருக்கு ஏதுன்னு கத்துக்கிறதுக்கு வந்துட்டு சி தான் யூஸ் பண்ணுவோம். சில இருந்து ஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட். எல்லாமே உங்களுக்கு புரியும் அப்பதான் என்னென்ன இருக்கு. ஒரு ஏன்னா ரொம்ப அப்டேட்டடா பண்ண முடியாது. எஸ்பெஷலி இப்ப ஏஐல என்ன வரப்போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. தேர்ட் டயர் காலேஜில் இருக்காரு, நோ இன்டர்ன்ஷிப், நோ ப்ராஜெக்ட், ஐடி இண்டஸ்ட்ரியுள்ள வரணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு மார்க்கெட் ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னே எனக்கு தெரியாது. கம்பெனிஸே வந்து அக்வயர் பண்ணிப்பாங்க. இப்போ என்னன்னா, ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இன்டர்ன்ஷிப்ஸும் பண்ணணும், அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிகர் லெவலில் அப்ளிகபிள் ஆகிற மாதிரியும் இருக்கணும். ப்ளஸ் நான் காலேஜஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா these are the things how do I manage currently. ஓப்பன்ஏஐயோட சிஇஓவே கேட்டா கூட அவருக்கே இந்த பதில் தெரியாது, ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றது. இந்த ஆப்ஷன்ல இருந்து இந்த பேஜ் போனா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஐடியேஷன் அவங்க வெளிப்படுத்துறவங்க, இந்த ஸ்கிரீன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் டிசைன் பண்றோம், இதெல்லாம் வந்துட்டு ஏஐ இருந்தாலும் நம்மளால ஏஐக்கு ஸ்டேபிளைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸா டெவலப் பண்ணிக்கிறது பெட்டர். எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இவன் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு டெவலப்மெண்ட் அவுட்புட் கொடுப்பான். ஆக்சுவலாக வந்து பார்ப்பாங்களா, லிங்க்டின்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்களா? ஓகே, இஃப் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வாண்ட் டு கெட் இன் டு த ஆர்பிஏ மீன்ஸ் என்னென்ன டூல்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம்? அஃப்கோர்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. ஏன் சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்குவாங்க கம்பெனிஸ்னா, ஈவன் தோ அவங்களுக்கு தெரியும் இது ஃபேக்கா கூட இருக்கலாம். எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கொஞ்சம் டு பி ஃப்ராங்க், கொஞ்சம் பொய் சொல்ல, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஜென்வனா இருக்கக்கூடாது. அதை விட்டுட்டு நான் ரொம்ப ஜென்வனா இருக்கேன், கெத்தா பதில் சொல்றேன், இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா முடிஞ்சு. ஜாப் இன் ஃபாரின் கிடைச்சதுன்னா போயிருங்க. அங்கேயே எவ்வளவு வருஷம் இருக்க முடியுதோ இருந்துட்டு ஆட்டோமேட்டட் ஜாப்ஸ் பண்றவங்களுக்கு வேலை போகும். அவங்க யாரும் ஐடி டெவலப்பர்ஸா இருக்க மாட்டாங்க. பி ரெடி ஃபார் எவ்ரிதிங், அவ்வளவுதான். வெல்கம் டு த சீசன் 2 ஆஃப் ரிசர்ச் டாக்ஸ். அண்ணா, உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே, நான் பாலக்கண்ணன் வந்து அரௌண்ட் 12 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்கலி ஆர்பிஏ, லைக் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு டொமைன். ஸோ அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த தான் 12 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அரௌண்ட் ஒரு 4 to 5 கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அக்ராஸ் டொமைன்ஸ், ஹெல்த் கேர், பேங்கிங், ஃபினான்ஸ், மற்ற ஃபினான்ஷியல் செக்டர் லைக் இன்சூரன்ஸ், அப்புறம் வேற என்ன ஹெல்த் சொல்லியாச்சா, அந்த மாதிரி மற்ற நிறைய செக்டர்ஸ். பிளஸ் என்ன நிறைய கிளைண்ட்ஸுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். யூஎஸ், யூகே, அப்புறம் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், சவுத் ஆப்பிரிக்கா, சைனா, நியூசிலாந்து, இந்த கண்ட்ரிஸ்லாம் கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ராசஸஸ் நிறைய கம்பெனில ஒர்க் பண்ணதுனால நிறைய கிளைண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ இதுதான் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர். ஸ்டார்டட் ஆஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பட் எப்படி நீங்க ஆர்பிஏ வந்தீங்க? அது பை லக் தான். ஸோ வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து எல்என்டி இன்ஃபோடெக். இப்போ வந்து எல்டிஐ மைண்ட்ரின்னு இருக்குல்ல, அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்என்டி இன்ஃபோடெக்ல தான் இருந்துச்சு. அப்போ வந்து ட்ரைனிங் நான் மும்பைல அட்டன் பண்ணேன். ஸோ ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் 3 மாசம் வைப்பாங்க. இந்த மாதிரி இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி எல்என்டி, அந்த மாதிரி கம்பெனிஸ், டெக் மஹேந்திரா எல்லாருமே ஃபர்ஸ்ட் 3 months or 2 months ட்ரைனிங் வைப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. நான் சொல்றது இப்போ ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி அது ட்ரைனிங் வைப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு பேஸ்ட் ஆன் நம்மளோட ஸ்கோர், நம்ம அந்த ட்ரைனிங்ல வாங்கியிருக்க ஸ்கோர் பிளஸ் அன்னைக்கு இருக்கிற அவைலபிலிட்டி, அதாவது ரெக்குயர்மெண்ட், அதை பொறுத்து இந்த டொமைனுக்குன்னு பிரிச்சு விடுவாங்க. ஸோ வெர்டிகல்ஸ் அண்ட் ஹரிசான்டல்ஸ் நிறைய இருக்கும் கம்பெனில. எந்தெந்த இதுக்கு ரெக்குயர்மெண்ட் தேவையோ அவங்களுக்கு ஹெச்ஆரும் அந்த ரெஸ்பெக்டிவ் மேனும் பேசி அலோகேட் பண்ணுவாங்க. இத்தனை பேர் நான் அட்டன் பண்ண பேட்ச்ல அரௌண்ட் 70-80 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது அக்ராஸ் இந்தியால இருந்து எல்லா வேற வேற லொகேஷன்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரைனிங் வந்து எங்களுக்கு ஜாவால தான் ட்ரெயின் பண்ணாங்க. பட் எதுக்குன்னா ஸ்பெசிஃபிக்கா ஜாவா, .NET எதுல வேணா கொடுப்பாங்க. ஜஸ்ட் அவங்களுடைய இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது,
சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் என்ன, யூஸ்வலா எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் மெயினா அதோடைய பர்பஸ். ஸ்பெசிபிகலி லாங்குவேஜ் ஜாவாவோ .NET இல்ல வேற ஏதோ சும்மா தான், அது ஒரு சாய்ஸ், கம்பெனிஸோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ இப்போ என்னன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சில பேர் மும்பையிலே போட்டு, சில பேர் புனேல, இந்த மாதிரி வேற வேற லொகேஷன்ஸ்ல போட்டாங்க. லக்கிலி என்ன சென்னையில போட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னையில நிறைய டீம்ஸ் விட்டாங்க. சில பேர் .NET ப்ராஜெக்ட், சில பேர் மெயின் ஃப்ரேம் போனாங்க. சில பேர் வந்துட்டு எதுலயுமே போடாம கடைசியா இருந்தோம் நாங்க விளையாடிட்டு. அப்போ வந்துட்டு எங்களை தூக்கி உங்களுக்கு இருந்தாங்க ஆர்பின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அது லக்கிலி அது ஒரு அன்னைக்கு டைம்ல ஒரு பூமிங் டெக்னாலஜியா ஆயிடுச்சு அங்க இருந்து. அது பை லக் தான். ஆட்டோமேஷன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா? ஆட்டோமேஷனுக்கும் ஏஐக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஓகே, இப்போ இன் ஜெனரல் ஆட்டோமேஷன்ன்றது பெரிய வேர்டு இல்ல. இப்போ வந்துட்டு ரொம்ப ப்ராடரான ஐடி இண்டஸ்ட்ரின்னு இல்லாம நார்மலா ஆட்டோமேஷன் எடுத்துக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் யூஸ் பண்றாங்கல்ல மிஷினரிஸ். ஒரு கார் மேனுஃபேக்சரிங் எடுத்தாலும் சரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியில சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு வேலை மேனுவலா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா? இப்போ ஒரு பெயிண்டிங், இப்போ நம்ம பாக்குறோம் பெரிய பெரிய கம்பெனிஸோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம்ல, பெயிண்டிங் ரோபோட் பண்ணோம்ல, அது எல்லாமே மேனுவலா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அட் சம் பாயிண்ட்ல இது ரொம்ப ரிப்பீட்டட் ஒர்க்கா இருக்கு. அதாவது ஒரே எப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப ரிட்டர்னான ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதுதான் அங்க ரொம்ப ஹியூமன் இன்டராக்ட் தேவை, நம்மளுடைய எப்படி சொல்றது ஹியூமன் நாலேஜ் தேவை. அப்படின்ற இடத்துல நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியாது. நான் சொல்றது ரொம்ப முன்னாடி சொல்றேன், 50s 60s அந்த டைம்ல இருந்து சொல்றேன், இண்டஸ்ட்ரியில. சோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். எல்லாமே இப்ப ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னும் அது காஸ்ட் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க, ரெண்டாவது ஸ்பீடா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க. கரெக்டா? சோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் அது எதை பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ரிப்பீட்டடான ஜாப்ஸ், ரொம்ப ஹியூமன் நாலேஜ் தேவைப்படாத ஜாப்ஸ்க்கு தான் அது பண்ணுவாங்க. சோ இதை வந்துட்டு இதுதான் இன் ஜெனரல் ஆட்டோமேஷன். ஐடில அதேதான். நார்மலா வந்துட்டு இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூஸ் பண்ற இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் ஆகட்டும், இல்ல ஒரு மைக்ரோசாஃப்டோடைய அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே வந்துட்டு ஸ்லைட்லி ஆட்டோமேஷன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மேனுவலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பேப்பர் ஒர்க்ஸ்னுவாங்க. பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க வந்துட்டு டிஜிட்டலா மாத்தினாங்க. சோ அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோமேஷன் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல்ல ஒரு ஃபார்முலா எடுத்துட்டாலும் சரி, ஒரு மேக்ரோ எது எடுத்தாலுமே அது எல்லாமே ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி தான், ஒரு சின்ன சின்ன ஆட்டோமேஷன் தான். சோ இது எல்லாமே சின்ன சின்னதா ஒரு ஆட்டோமேஷனா பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அதுல நாங்க பண்ற இப்போ ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ன்றது ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு கேட்டகரி ஆட்டோமேஷன். சோ அதான் நான் எதுக்காக சொன்னா, ஆட்டோமேஷன் பிராடரா ஒரு டேர்ம், அதுக்குள்ளார ஐடிக்குள்ளார ஒரு ஆட்டோமேஷன் அப்படின்றது ஒரு ப்ராடர் டேர்ம், அதுக்குள்ள ரோபோட்டிக். ஏன்னா அந்த ஆட்டோமேஷன்லயே பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்டிங் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா, டெஸ்டிங் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க, ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப் டெவலப் பண்றாங்க அப்படின்னா, அதை பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீனா வந்துட்டு இவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்புட்ஸ் போட்டு எதிர்பார்த்த அவுட்புட்ஸ் வருதா, ஹேங் ஆகுதா, வேற எதனா எரர் வருதாங்க. அதை அப்புறம் ஆட்டோமேட் பண்ணாங்க. செலினியம் மாதிரி டூல் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுவாங்க. இவங்க ஒரு செட் ஆஃப் இன்புட் வச்சு அது மாதிரி பண்றதுதான் ஆட்டோமேஷன் டெஸ்டிங். சிமிலர் டு தட் எப்படின்னா, இப்ப ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஸ்பெசிபிக்கா இந்த ஆட்டோமேஷன் ப்ராடக்ட் டேர்முக்குள்ளார ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்றது என்னன்னா, ரோபோட்டிக்ஸ் என்ற வார்த்தை இப்போ நான் ஐடில இருந்து கேட்கறவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நார்மல் நம்ம ரோபோட் அந்த மாதிரி பிசிக்கல் ரோபோட்ன்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்துட்டு சாஃப்ட்வேர் ரோபோட். நம்ம கிரியேட் பண்ண போறது வந்து சாஃப்ட்வேர் ரோபோட்ஸ். அந்த பிசிக்கல் ரோபோட்ஸ் என்ன பண்ணும், இப்ப படத்துல எல்லாம் பாக்குறோம், இப்ப எந்திரன் அந்த மாதிரி பாட்ஸ் தான் நாங்க சொல்லுவோம். பிசிக்கல் ரோபோட் என்ன பண்ணும், நம்ம அதுக்கு கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி அது போகும், வரும், நடக்கும், ஒரு வேலையை செய்யும். இப்போ எலான் மஸ்க்ல சில பாட் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணார்ல, அது போயிட்டு வரும், நடந்த ஒரு இடத்துல, அந்த மாதிரி அது ஒரு ப்ரோக்ராம் based on certain conditions, decisions பேஸ் பண்ணி அது நடக்கும். அதே மாதிரி தான் இங்க ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன்ல என்னன்னா, சாஃப்ட்வேர் பாட்ஸ் தான். எல்லாமே இங்க ஒரு ரூல் செட் பண்ணிடுவோம், சில இன்புட்ஸ் எங்க இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ப்ராசஸ்ல இருந்து இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்லுமா சொன்னால, வேரியஸ் டொமைன்ஸ்ல இருந்து பேங்கிங், இன்சூரன்ஸ், ஹெல்த் கேர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப டயக்னாஸ்டிக்ஸ் கம்பெனி, இன்னும் வேற என்னன்னு சொல்லலாம், எனர்ஜி பேஸ்டு கம்பெனிஸ் பண்ணிருக்கோம், லாஜிஸ்டிக்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம அந்த மெர்ஸ்க்னு சொல்லிட்டு ஒரு டேனிஷ் கம்பெனி இருக்கு அவங்களுக்கு. சோ இப்ப இந்த எல்லா கம்பெனிஸ்மே என்ன இருக்கும்னா, ஒரு ப்ராசஸ்னு இருக்கும். ப்ராசஸ்னா என்னன்னா, இப்ப பேங்க்லன்னு எடுத்துக்கிட்டா என்னென்ன அங்க பண்ணுவாங்க, கடன் கொடுக்கறது. அதை வச்சுதான் அவங்க நம்மளுக்கு கடன் கொடுத்துதான் கம்பெனிஸ் ரன் பண்ணுது. கரெக்டா? ஒரு ஹவுசிங் லோன் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க ரன் அதுக்குள்ள என்னென்ன இப்போ ஒரு பேங்கிங் நம்ம போனா என்ன ப்ராசஸ் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் போனா அவனுக்கு என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமா, அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்றது ஒரு ப்ராசஸ். ஓகேவா? லோன் ப்ராசஸிங்ன்றது ஒரு ப்ராசஸ். இப்போ ஒரு லோன் அப்ளிகேஷன் பண்ணி
அதை ப்ராசஸ் பண்ணி ஓகே அப்படின்றது ஒரு ப்ராசஸ். இந்த மாதிரி தான் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது எல்லாமே ஒரு டீம் இருப்பாங்க. பேங்க்குள்ளார போயிட்டோம்னா ஓகே நம்ம இப்ப பாக்குறோம் கேஷ் கவுண்டர்ல ஒரு ஆள் இருக்காங்க, அப்புறம் இன்னொருத்தர், அந்த மாதிரி நிறைய பேர் வேலை இதெல்லாம். பட் என்னன்னா இது இல்லாம ஒரு டீம் இருக்கு. இப்போ வந்து ஃபண்ட் கலெக்ஷன் ஒரு டீம் இருப்பாங்க, அக்கௌண்ட் கிரியேஷனுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க, லோன் அலோகேஷன் ஒன்னு இருப்பாங்க. லோனுக்குள்ளார நம்ம பர்சனல் லோனுக்கு ஒருத்தர், கார் லோனுக்கு ஒருத்தர், அப்புறம் நம்ம ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு லோன் ப்ராசஸ் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸஸ்ல நம்ம ஸ்பெசிபிக்கலி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டீம் இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசி இருக்காங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் அவங்க கிட்ட போய் பேசி ஒன்ஸ் கிளைண்டா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்குள்ளார என்னென்ன டீம் இருக்காங்க, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அதை ஒன்னொன்னா ஆட்டோமேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லோன் கிரியேஷன்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் சாரி லோன் கிரியேஷன் வேணா அக்கௌண்ட் கிரியேஷன் வச்சுக்கலாம். அப்ப என்னென்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போயிருப்பான், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுப்பான். எதர் டிஜிட்டல் ஃபார்மா இருக்கலாம், இல்ல மேனுவலா ஒரு ஷீட் பண்ணி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அவன் என்னென்ன செக் பண்ணுவான், இவனுக்கு 18 வயசு மேல இருக்கா, ஆதார் கார்டு கரெக்டா வேலிட் ஆதார் கார்டு கொடுத்திருக்கானா, இவன் இதே பேன் நம்பர்ல வேற எதுனா லோன் எடுத்து மத்த கம்பெனி மத்த பேங்க்ஸ்ல இவனுக்கு எதனாவது பெண்டிங் லோன்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் கடைசியா ஓகே இவன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ராசஸ் உள்ள கேட்டு ஒரு டாக்குமெண்ட்ல அதை வந்துட்டு என்ட்ரி பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் தான் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். இப்போ அதை பேஸ் பண்ணி நாங்க அப்படியே அதை ரீக்ரியேட் பண்ணுவோம். இப்போ மேனுவலா ஒருத்தன் போறான் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவான், மெயில் பாக்ஸ் ஓபன் பண்ணுவான், இவங்க கொடுத்த ஃபார்ம் ரீட் பண்ணுவான், அதை எடுத்துட்டு போய் அவங்க பேங்கிங்னு ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன்ல போய் எல்லா என்ட்ரியும் டேட்டாவே என்டர் பண்ணி அது கடைசியில ஒரு எல்லாம் செக் பண்ணி ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணும். அதை மறுபடியும் எடுத்துட்டு வந்து அவுட்லுக் ஓபன் பண்ணி அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணி அவங்க மெயில் ஐடிக்கு அனுப்புவோம். சோ இதுதான் ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராசஸா. இது அப்படியே நாங்க பண்ற இந்த ஆர்பிஎல் பண்ற பாட் இதே வேலையை அப்படியே மேனுவலான்றதுல அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணும். கிளிக் பண்ணும், ஒரு கிளிக் பண்ணும், ரீட் பண்ணும். அதுக்கடையே இப்ப நான் ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ், இதை விட ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்லாம். சோ இது இந்த மாதிரி இதை வந்து ரிப்பீட்டடா பண்ணி வச்சிருவோம். சோ இப்ப நீங்க கேட்கலாம், இது வந்து நார்மலா நம்ம ஒரு எக்ஸல் மேக்ரோல ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா பண்ணலாம். எக்ஸல் மேக்ரோல பாத்தீங்கன்னா ஒரு செட்டன் ரூல்ஸ் அந்த மாதிரி எக்ஸல் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணதோ அந்த மாதிரி எக்ஸல் ஆபரேஷன்ஸுக்கு பண்ணலாம். அதனால பைத்தான்லயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். பைத்தான் ரொம்ப ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால நிறைய பேங்க் அந்த மாதிரி இம்பார்ட்டன்டான செக்யூரிட்டான செக்டார்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய ஓபன் சோர்ஸ்னால அவங்களுடைய டேட்டா செக்யூரிட்டி தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. சின்ன சின்ன ஆபரேஷன் லாங்குவேஜ் வேணா இருக்கலாம். ஓகேவா? பேஸ் இப்ப ஆர்பிஐனாலே எடுத்துட்டாலே டூல்ஸ் தான் இருக்கு. டூல்ஸ்க்குள்ளார அது நிறைய லாங்குவேஜஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப சொல்றேன், அதுவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இப்ப ஆர்பிஐன்னு எடுத்துட்டா அந்த ஆர்பிஐக்குள்ளார நிறைய எதை வச்சு இந்த பாட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றது, பாட்ஸ்ன்றது நத்திங் பட் ஒரு கோடு தான், ஸ்கிரிப்ட் தான் அது. அதை வந்து எதை வச்சு டெவலப் பண்றது அப்படின்றது மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீ ஸ்ட்ரோக் கொடுக்கணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுக்கணும், இல்ல க்ளோஸ் பண்ணணும், இல்ல இன்டர்னலா இதெல்லாம் நான் சொல்றது வந்து மவுஸ் அண்ட் கீபோர்டு ஆபரேஷன்ஸ் இருக்கும். அது இல்லாம இன்டர்னலா பண்றதும் இருக்கும். இப்போ ஒரு டேட்டா எடுத்துன்னு வந்து இன்னொரு இடத்துக்கு கோடு வைஸா போடலாம், இல்ல ஏபிஐ யூஸ் பண்ணி சில டேட்டா வரலாம். இந்த மாதிரி எல்லாமே சோ அதை பண்ணி கடைசியா ஒரு அவுட்புட் வர்றதும் மெயில். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ரூல் பேஸ்டா நாங்க கிரியேட் பண்ணிடுவோம். சோ அதுல நிறைய டூல்ஸ் இருக்கு. சோ நாங்க ஸ்பெசிஃபிக்கா நான் யூஸ் பண்ற டூல் பேரு ப்ளூ பிரிசம்னு சொல்லிட்டு, அது இல்லாம யூஐ பாத்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. பவர் ஆட்டோமேட் மைக்ரோசாஃப்டோட யூஐ பாத் தெரியும்ல, மைக்ரோசாஃப்டோடது பவர் ஆட்டோமேட்னு ஒரு டூல், அது இல்லாம ஆட்டோமேஷன் எனிவேர்னு ஒரு டூல் இருக்கு. இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வேற, சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஆர்பிஓக்குள்ள வேற. இப்ப நான் சொல்ற டூல்ஸ் எல்லாமே சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றது வந்துட்டு அது இப்போ சிஆர்எம் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சோ அதெல்லாம் வேற கேட்டகிரி, அதெல்லாம் வேற. சோ இப்போ அதெல்லாம் என்னன்னா கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், என்னென்ன பண்றாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு அந்த மாதிரியான டூல்ஸ். இப்ப நாங்க பண்ற போற டூல்ஸ்ல எதுவுமே நாங்க சேவ்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். டேட்டா, கஸ்டமர் டேட்டா எந்த டேட்டாவும் இருக்காது. இதோட வேலை ஒரே வேலை ஆல்ரெடி இருக்கிறத ஆட்டோமேட் பண்ணுவோம். சேல்ஸ் ஃபோர்ஸையுமே ஆட்டோமேட் பண்ணுவோம். எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, ஒரு மெயின் ஃப்ரேம் அப்ளிகேஷனா இருக்கலாம், எக்ஸல் ஷீட்டா இருக்கலாம், ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருக்கலாம், எதா இருந்தாலும் நம்ம போய் இங்க கிளிக் பண்ணி அங்க கிளிக் பண்ணி இந்த டெசிஷன் பேஸ் பண்ணி இதை பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் 18 வயசுக்கு கம்மியா இருந்தா அவனுக்கு ரிஜெக்டர்னு மெயில் அனுப்பு. 18 வயசு மேல இருந்து மீதி எல்லாம் கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட்டர்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணி அனுப்பு. இது எல்லாமே இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டூல்ல பில்ட் பண்ணுவோம். இந்த டூல் வந்துட்டு இப்ப நான் யூஸ் பண்ற டூல் .NET பேஸ்டு தான். ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாமே பேக்ரவுண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா .NET தான் இருக்கும். ப்ளூ பிரிசம், யூஐ பாத், ஆட்டோமேஷன். ஏன்னா எல்லாமே மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் கூட தான் இன்டராக்ட் பண்ணுவோம். மைக்ரோசாஃப்டோட பேக் எண்ட் பாத்தீங்கன்னா மெயினா .NET தான் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்ண முடியும். அதனால எல்லாமே .NET எழுதியிருப்பாங்க. பட் அதுக்குள்ளார பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் கால் பண்ணிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் கால் பண்ணிக்கலாம்,
ஜாவாவோட கோடு எதுனாலும் கால் பண்ணிக்கலாம். So அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உள்ள வேணும்னா ஏஐ ஏஜென்ட்டும் கால் பண்ணிக்கலாம் உள்ள. ஸோ ஏன்னா ஏபிஐ யூஸ் ஏபிஐ பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால எல்லா ஏஐ டூல்ஸ் என்ன வேணுமோ நம்ம உள்ள இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்பிஏ. ஸோ ஏஐன்றது இப்ப அதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா டெர்மினாலஜிஸ் அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும். புதுசா ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றான்னா அவன் ஒரு டேர்ம் வச்சிருப்பான். இதை வந்து வெறும் ஆட்டோமேஷன் கூட சொல்லியிருக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா அவன் ஒரு பிராண்ட் பண்ணுன்றதுக்காக ப்ளூ பிரிசம் என்ன பண்ணா இது ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஃபர்ஸ்ட் அவங்க தான் அந்த டேர்மை காயின் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் ஒரே மாதிரி ஆட்டோமேஷன் தான் ஆக்சுவலா. இன்னைக்கு வந்து இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷன் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அது இந்த ஓசிஆர் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும். இப்போ ஆப்டிகல் கேரக்டர் ரெகக்னிஷன் சொல்லிட்டு இப்போ நான் இப்போ சொன்னேன்ல பேங்கிங் செக்டர்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் இப்போ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா எல்லா ஃபார்மே இன்னும் நமக்கு டிஜிட்டல் ஆகல. சில பேர் ஃபில் பண்ணி தான் கொடுப்பாங்க. எஸ்பெஷலி இந்தியாவோட மத்த இப்போ கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே பேப்பர் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் யூஎஸ் இந்தியால கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் அவங்க பழைய ஸ்டைல தான் இருக்கும். பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் நிறைய. ஸோ அதை வந்துட்டு டேட்டா வந்துட்டு ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு தருவாங்க பிடிஎஃப். அதுல இருந்து டேட்டாவெல்லாம் எடுத்துன்னு ரீட். ஸோ அதுதான் வந்து ஓசிஆர்னு சொல்லுவாங்க. மேனுவலா அதை படிச்சு ஒருத்தர் எழுதுறதுக்கு பதிலா அது என்ன பண்ணும், ஏதோ ஒரு சிஎஸ்வி ஃபைல்லையோ இல்ல ஜேசனாவோ நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுத்துரும் அதுவா. ஸோ அதுதான் ஓசிஆர் டூல்ஸ். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கு. கோஃபேக்ஸ் ஆபின்னு சொல்லிட்டு இது ஆர்பிஐக்கு சப்போர்ட் பண்ற டூல்ஸ் அதெல்லாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கோஃபேக்ஸ் ஆபி இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இதோட சிங்க் பண்ணிடுவோம். எப்படி ஏஐ சிங்க் பண்றோமோ அது மாதிரி அது பண்ணிட்டா அந்த டேட்டா எல்லாம் எடுத்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆர்பிஐல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான். ஸோ இந்த மாதிரி இப்ப இதுக்கு பேரு இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமா டேர்ம்ஸ் மட்டும் கம்பெனிஸ் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது நான் சொல்றது பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுங்க 2015. ஆனா இந்த ஓசி அந்த ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7ல இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2007 2008 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்றது. 2010 அந்த மாதிரி எல்லாம் அக்ரெசிவா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப என்னன்னா அங்க அப்பெல்லாம் வந்து ஏஐ வரல. எல்லாமே ஏஐன்றது பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் அந்த செக்டர்லயே தான் இருந்துட்டு இருந்துச்சு. சம் டைம்ல வரும் அப்படின்னு தெரியும். அது 2050 இருக்கலாம் 2100 இருக்கலாம். எப்பன்னு தெரியாது யாருக்கு. வந்து ரிசர்ச் ஃபேஸ்லயே தான் இருக்கு. இப்போ ரீசெண்டா இது இப்போ ஓபன் ஏஐ பண்ணதுக்கு அப்புறம் தானே அக்ரெசிவ் ஆச்சு. அரௌண்ட் 2022 23 அக்ரெசிவா அது வர ஆரம்பிச்சு. ஸோ அப்பதான் வந்து நம்மளுக்கு இப்ப இந்த ஏஐன்றதே இருந்துச்சு. எல்லா கம்பெனி பைலட் அது இதுன்னு விட ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்ப என்னன்னா ஆட்டோமேஷன்ன்றது ஒண்ணும் இல்ல, ஒரு வேலையை தானா பண்ண வைக்கிறது. நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேலையை வேற ஏஐன்றது அதுவே அதுவா யோசிக்க. நாங்க எழுதின ரூல்ஸுக்கு மேல அதனால எதுவும் பண்ண முடியாது. அடாப்ட் பண்ணிக்கும். அது வந்துட்டு செல்ஃபா டெசிஷன்ஸ் எடுக்கும். செல்ஃபா டெசிஷன்ஸ் எல்லாம் இதனால எடுத்துக்க முடியாது. இப்ப நாங்க பண்ற ஆர்பிஐல பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ் மாதிரி தான். இந்த டெசிஷன்ல ஒரு பாத்து எடுப்போம். கண்டிஷன்ல இருந்தா பாத்து போவோம், இல்லைன்னா இன்னொரு பாத்து போவோம். அந்த மாதிரி எத்தனை கண்டிஷன்ஸ் வேணா வைக்கலாம். ஆனா அதுவா வந்துட்டு யோசிச்சு இப்ப பண்ணாது. சோ அதுதான். இது ரெண்டும் வந்துட்டு பக்கத்துலயே இருந்தாலும் ரெண்டும் டோட்டலி வேற வேற ஏஐயும் ஆர்பிஐயும். அண்ணா நீங்கள் ஒர்க் பண்ணதுலே ஒண்டர் பாட்ஸ், பிஎன்பி, ஈக்வினிட்டி இந்த மாதிரி கம்பெனிஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. போத் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் தென் எம்என்சிஸ் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் ஏன் நீங்கள் அதிகமாக கற்றுக்கிட்டீங்க? லைக் டீச் பண்ணது வந்து எந்த இடத்துல அதிகமாக கற்றுக்கிட்டீங்க? ஸ்டார்ட் அப்பா இல்லை பிக் டெக்கா? ஜென்ரலா பார்த்தா எல்லாரும் ஸ்டார்ட் அப்ல தான் கத்துப்பாங்க. ஆனா எனக்கு ரெண்டுமே தான் இருந்திருக்கு. ஆக்சுவலி ரெண்டுமே ஈக்குவல் தான் நான் பார்த்த வரைக்கும். சொல்ல போனா கொஞ்சம் எனக்கு எம்என்சிஸ் அதிகமாவே இருந்தது. அது வந்து பியூர்லி எனக்கு சொல்றது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான சினாரியோ தான் எனக்கு இருக்கிறது. ஒண்டர் பாட்ஸ்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருந்துச்சு, நிறைய கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணோம். பட் அதுக்கான சுச்சுவேஷன் வரல அந்த அளவுக்கு கத்துக்கிற மாதிரி. வேற நாங்க ஃபர்ஸ்ட் இப்போ எல்என்டில அங்கெல்லாம் பிஎன்பி பரிபால் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது பிஎன்பி பரிபால்ல பெருசா எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா எல்என்டில பாத்தீங்கன்னா அப்பதான் ஆர்பிஐவே கொஞ்சம் புதுசுதான். நான் சொல்ல 2015 பண்ணேன். 2010 அப்புறம் தான் அக்ரெசிவா ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப அது கம்பெனிலே கேட்டா யாருக்கும் தெரியாது ஆர்பிஐ யாருன்னு. அந்த அளவுக்கு கம்மியா தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு லேர்னிங்ஸ் வந்து அங்கதான் நிறைய இருந்துச்சு. எல்என்டில இருக்கும் போதுதான். அப்ப டென்மார்க்லயே இருந்தேன், ஒரு வருஷம் இருந்தேன். அங்கேயும் நார்டியான்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கு ஆர்பிஐ தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால இல்ல, நிறைய டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணோம். பட் இன் ஜென்ரலா கேட்டீங்கன்னா எல்லாம் ஸ்டார்ட் அப்ஸ் தான் சொல்லுவாங்க. 10-9 பேர் கேட்டா ஸ்டார்டிங்ல சேர போறாங்கன்னா போய் ஸ்டார்ட் அப்ல சேரணுமா இல்ல எம்என்சில தான் ஒரு நியூவா ஃப்ரெஷரா போறாங்க? ஃப்ரெஷரானா இங்க வேணா போலாம் விஷ்வா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்றேன்னா உங்களுக்கு எது நல்ல ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னே நல்ல ஒரு சுச்சுவேஷன் மாதிரி
உங்களுக்கு எதுல பிடிச்சிருக்கோ அதுலயே சேரலாம். ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் என்ன நடக்குது, ஐடின்னா என்ன நடக்கும், அங்க உள்ள என்ன எப்படி இருக்கும், அங்க இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன, அதெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கு எதனா ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா எம்என்சி மாதிரியே போலாம் என்னை கேட்டா. போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஜம்ப் ஆனா கண்டிப்பா ஸ்டார்ட் அப் மாதிரி போறது பெட்டர். இப்ப கூட நான் இப்போ ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க ஆபீஸ்ல, அவங்களுக்கு சொல்றது அதுதான், ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி போயிட்டா பெட்டர். ஏன்னா உங்களுக்கு பேக்கேஜும் நல்ல பேக்கேஜ் கிடைக்கும், அட் த சேம் டைம் கண்டிப்பா லேர்னிங்கும் நல்லா இருக்கும். பட் எடுத்தோடனே நான் ஏன் சொல்றேன் ஸ்டார்ட் அப்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, ஸ்டார்ட் அப் குள்ளார போனோடனே உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு நீஷ் குள்ளார போயிருவீங்க. நான் என்ன சொல்றேன் புரியுதா? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஆர்பின்னு சொல்றேன் போட்டலாமே, ஒண்டர் பாட்ஸ் ஒன்லி அவங்க வந்து ஆர்பிஐ மட்டும் தான் பண்ணுவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. பேர்லயே தெரியும் ஒண்டர் பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த கம்பெனில ஆர்பிஐ மட்டும் தான் பண்ணுவாங்க. நான் அங்க போகும்போது அரௌண்ட் எனக்கு ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்க போகும்போது உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான நீஷ் ஃபுல்லார போயிடுற மாதிரி இருக்கும். அதை விட்டு வெளியில உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. வேற இப்ப நான் ஒரு எம்என்சில போய் சேர்ந்தேன்னா ஓவராலா அங்க ஒரு ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்லயே நம்மளுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா என்ன, இந்த கம்பெனிக்குள்ளார அது இல்லாம நம்ம நிறைய பேர்த்தோட நீங்க இன்டராக்ட் பண்ண முடியும். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல உங்க பேட்ச்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸே ஒருத்தர் ஒரு ஒரு பக்கம் இருப்பாங்க, ஒரு செக்டர்ல ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய வெர்டிகல்ஸ் ஹரிசான்டல்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்குள்ளாரியே. உங்களுக்கு நிறைய தெரிய வரும், ஓகே இதுதான் ஓகே இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு டொமைனுக்குள்ளார போயிருவீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் என்னை கேட்டா செகண்ட் கம்பெனியா போகும்போது கண்டிப்பா ஸ்டார்ட் அப் போறது பெட்டர், ஃபர்ஸ்ட் எம்என்சிக்கு போறது தான் பெட்டர். வாட் இஸ் த பிக்கெஸ்ட் கேப் பிட்வீன் காலேஜ்ல லேர்ன் பண்றதுக்கும் அந்த இண்டஸ்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸுக்கும்? ஓகே, காலேஜ் இதுக்கும் அதுக்கு என்னன்னா, இப்ப நம்ம வந்துட்டு ஐடி செக்டருக்கு அந்த அளவுக்கு அப்ளிகபிளா இருக்குமான்றதே டவுட் தான். கரெக்டா? ஏன்னா இப்போ காலேஜஸ்ல தப்பு சொல்ல முடியாது, எஜுகேஷன் டு அன் எக்ஸ்டென்ட் தான் இருக்க முடியும். இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்ம படிச்ச மேக்ஸே வரைக்கும் தான் படிச்சோன்னே தெரியல அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு பேசிக்ஸ் தான். கரெக்டா? இப்போ ஒரு ஒரு பேசிக்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸ்கூல் வரைக்குமே நம்ம படிச்சது, காலேஜ்ல மேக்ஸ் படிச்சது எல்லாமே பேசிக்ஸ் தான். அதுக்கு மேல இன்னும் எவ்வளவே இருக்கு. இப்ப நம்ம அதெல்லாம் அவங்க யாரும் கத்துக் கொடுக்கல, பேசிக்ஸ் தான் கத்துக்குவோம். அதே மாதிரிதான் காலேஜஸ். நம்ம ஒரு நீங்க இப்போ இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் பேசிக் லாங்குவேஜஸ் எல்லாம் தானே எடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீயே சொல்லு, இப்போ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் எடுக்கிறாங்க, சி, பைத்தான், ஜாவா அந்த மாதிரி தானே எடுக்கிறாங்க. சோ அந்த மாதிரி கத்துக்கிறது தான் ஆக்சுவலா பெஸ்ட். எல்லாத்த விட இப்ப பைத்தான் ஜாவா அதெல்லாம், ஜாவா இப்ப பைத்தான் வரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். பட் பேசிக் லெவல்ல என்ன இருக்கு ஏதுன்னு கத்துக்கிறதுக்கு வந்துட்டு சி தான் யூஸ் பண்ணுவாங்க. சில இருந்து ஸ்டார்ட் பண்றது தான் பெஸ்ட். எல்லாமே உங்களுக்கு புரியும் அப்பதான் என்னென்ன இருக்கு, ஒரு லாங்குவேஜ்ல என்னென்ன இருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி இருக்கிற காலேஜஸ்ல இப்போ நீங்க சொல்ல முடியாது இந்த மாதிரி இப்போ வெளியில இண்டஸ்ட்ரீஸ்ல இதெல்லாம் யூஸ் பண்றாங்க, காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே சொல்லி கொடுக்கறது இல்ல அப்படின்றது ஈஸியா சொல்லிடலாம். பட் ஆனா பிராக்டிக்கலா அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா ரொம்ப அப்டேட்டடா பண்ண முடியாது. எஸ்பெஷலி இப்ப ஏஐல என்ன வரப்போகுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஒரு சிலபஸை எடுத்தோமா கௌத்தமான்னு சொல்லி காலேஜஸ்க்கு யாரும் செட் பண்ணிட முடியாது. அது பல இயர்ஸ் இது பண்ணி இத்தனை இயர்ஸுக்கு இதுதான் இருக்கும்னு செட் பண்ணி ஸ்டாண்டர்டா வைப்பாங்க. ரொம்ப அப்டேட் பண்ணிட்டே இருந்தாலும் ரொம்பவுமே கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ இன் ஜெனரல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா என்ன, இந்த கோடிங் எல்லாம் யூஸ் பண்ண போறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்கன்றதுக்கு தான் இருக்கு. பட் பிராக்டிக்கலா ஆப்வியஸ்லி பிராக்டிக்கலா நம்மளுக்கு நிறைய கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் அது பிராக்டிக்கலா கத்துக்கணும். அது வந்து காலேஜஸ் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மொரோவர் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே சிஎஸ்சி ஐடி இல்ல இது மாதிரி டேட்டா சயின்ஸ் எம்எல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஈஸி மெக்கானிக்கல்லாம் படிச்சுட்டு இப்போ ஐடிக்கு வரவங்களுக்கு அப்ப என்ன சொல்ல முடியும், அது எதுவுமே இருக்காதுல்ல. ஸோ அதுதான். தேர்ட் டயர் காலேஜ்ல இருக்காரு, நோ இன்டர்ன்ஷிப் நோ ப்ராஜெக்ட், ஐடி இண்டஸ்ட்ரி உள்ள வரணும் ட்ரை பண்றாரு. நோ இன்டர்ன்ஷிப்னா இப்ப எப்படி கேக்குறது, ஃபைனல் இயர்ல எதுனா இன்டர்ன்ஷிப் மாதிரி? இன்டர்ன்ஷிப்பும் இல்ல, ப்ராஜெக்ட்ஸும் இல்ல. தேர்ட் டயர் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸும் என்ன புரியல, ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவீங்களா ஃபைனல் இயர்ல? எனக்கு ரீசெண்டா காலேஜஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ப்ராஜெக்ட் பண்ணுவோம், பட் மோர் ஆஃப் த டைம் ப்ராஜெக்ட்ஸை பண்ண மாட்டாங்க, பை பண்றது இந்த மாதிரி இருக்கும். ஓகே, வாங்கி அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே. இன்னொன்னு என்ன சொன்னேன், ப்ராஜெக்டும் பண்ணல, இன்டர்ன்ஷிப்பும் எங்கேயும் பண்ணலன்ற. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு மார்க்கெட் ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொஜெக்ட்ஸ்க்கு என்னன்னே எனக்கு தெரியாது. மோசமா இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியுமே தவிர எப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் வரணும் அப்படின்னா நீங்களா தான் ரிசல்ட் பண்ணிக்கணும். இப்போ என்ன சுச்சுவேஷன்ல இருக்கு, என்ன நீஷ்ல இருக்கு, என்ன இப்போ நீஷ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து கத்துக்கிறது தான். எனக்கு இன்னொரு டவுட்ஸ் என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக நீங்கள் போகும்போதெல்லாம் லைக் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா போதும், கம்பெனிஸே வந்து அக்வயர் பண்ணிப்பாங்க. இப்போ என்னன்னா, ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், இன்டர்ன்ஷிப்ஸும் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிகர் லெவலில் அப்ளிகபிள் ஆகுற மாதிரியும் இருக்கணும். ஸோ ப்ளஸ் நான் காலேஜஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, தீஸ் ஆர் த திங்ஸ் ஹவு டு ஐ மேனேஜ் கரண்ட்லி இதுதான் சுச்சுவேஷன். இப்படி இருந்தால் தான் நான் ஒரு குட் கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகுங்க.
ப்ளஸ் நான் வந்து கோடிங்ஸும் ம், கற்றுக்கணும். ம், ம். அண்ட் தென் டிஎஸ்ஏ ப்ராப்ளம் சால்வ் ம். பண்ணணும். இது மாதிரி மல்டிபிள் இது இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப நாங்க போய் செலக்ட் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் எதனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாரிலாம் யாருமே எடுக்க கிடையாது. ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜோஹோ மாரி கம்பெனிஸ் எடுக்குறாங்க. அவங்க கோடிங் நாலேட்ஜ் எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்த டைம்ல இப்ப எப்படின்னு தெரியல. கோடிங் நாலேட்ஜ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எடுத்தோனவே கோடிங் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாரி இருக்கும். பட் வேறஸ் இப்போ இந்த மாரி எம்என்சிஸ்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, இவங்களால கத்துக்க முடியுமா? அண்ட் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கா? லாஜிக்கல் திங்கிங் இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. யாருமே இதுவரைக்கும் நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் ஆனது ஆஃபீஸ்ல தான் செலக்ட் ஆனேன். எல்என்டி இன்ஃபோடெக் சொல்றேன். எனக்கு எந்த கோடிங்குமே தெரியாது. கோடிங் எங்கேயுமே இன்டர்வியூல எந்த கோடிங்குமே கேட்க கிடையாது. கோடிங் ரிலேட்டடா எதுவுமே கேட்கல. ரொம்ப பேசிக்கா ஏதோ ஒரு சி ஷார்ப் கோடோ ஏதோ தான் கேட்டாங்க. அதுவுமே லாஜிக்கலா தான் கேட்டாங்களே தவிர சின்டாக்ஸ் வைஸ் கேட்கல. ஓகேவா? சோ லாஜிக்கலா இப்ப எப்படி அது தெரியும்ல நம்மளுக்கு இந்த ஆப்டிடியூட் அதெல்லாம் வைப்பாங்கல்ல. அது பிளஸ் நம்ம எப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா இவங்க எப்படி சால்வ் பண்ணுவாங்க, இவங்களால கத்துக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. மெயினே வந்துட்டு என்னன்னா டீச்சபிளா இருக்கணும் நம்ம. அதுதான் அவங்களுக்கு தேவை. எப்படி சொல்றது, அதான் இவனால டேலண்ட் இருக்கும். மெயினா நல்ல கம்யூனிகேஷனும் பண்ண தெரியணும். கம்யூனிகேஷன் இந்த சென்ஸ் இங்கிலீஷ் சொல்ல வரல. ஈஸியா ஒரு விஷயத்த கன்வே பண்றது, அதே மாதிரி சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறது. ரெண்டுமே உனக்கு புரிய வைக்கிறதுலயே டைம் எடுத்துட்டு இருந்து அப்புறம் அதை வந்துட்டு ஒரு இஷ்யூ இருக்குன்னா கம்யூனிகேட் பண்றது, இல்ல நான் இதை இப்படி பண்ண போறேன் கம்யூனிகேட் பண்றதுலயே நம்ம டைம் ரொம்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் சிரமமா இருக்கும் கம்பெனிஸ்க்கு. அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னது. ரொம்ப டீச்சபிளா இருக்கணும். நம்மளே ஒருத்தன் கோச்சபிள்னு சொல்லுவாங்க. நம்மளே கோச் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம லாஜிக்கல் திங்கிங் நல்லா இருக்கணும். கம்யூனிகேஷன் 3 இருக்கான்றத அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல ஒரே ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் தான் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்கு சொல்றேன். ஏன்னா லாஜிக்கல் திங்கிங் வைப்பாங்க, குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். கடைசியா ஹெச்ஆர் ரவுண்ட் தான் வைப்பாங்க. எல்லாத்துலயும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நீ எப்படி பேசுற, டீம் கூட இன்டராக்ட் பண்ற, இந்த மாதிரி விஷயங்கள் தான் செக் பண்ணுவாங்க. ஒரே ஒரு இடத்துல தான் வந்து கோடிங்கா செக் பண்றாங்க. அப்படிங்கும் போது நம்ம எல்லா ஸ்கில்ஸுமே வச்சுட்டு கோடிங்கும் கத்துக்கிறது பெட்டர். அண்ட் மோர் ஓவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிபெண்டா இருக்கிறனால எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்க போகுது, ஏஐ யூஸ் பண்றதுனால யாருக்குமே ரொம்ப சின்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? இப்போ ஒரு கோடு ஒண்ணு நீ அடிக்கணும்னு நினைச்சுன்னா என்ன கோடு வேணா அடிக்கலாம். இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா கம்பெனிஸுமே இப்ப யாரும் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே வேலை சீக்கிரமா நடக்கணும்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. எல்லா கம்பெனிஸ்லுமே இன்னைக்கு எல்லா அப்ளிகேஷன்லயுமே கோபைலட் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. விஷுவல் பேசிக்ல இருக்கட்டும், இல்ல வேற எல்லா டூல்ஸ் நீ என்ன கேக்குறியோ அது பண்ணி கொடுத்துட போதும். சோ அப்ப ரியல் ரெக்குவயர்மெண்ட் எங்க இருக்கும்? இந்த வேலையெல்லாம் இது பண்ணிக்குது, ஐஏஏ பண்ணிடுது. நம்ம கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம தான் கெஸ் பண்ணிக்கணும். எக்ஸாக்டான ஆன்சர் யாருக்குமே தெரியாது. நீ கூப்பிட்டு வந்துட்டு நம்ம ஓபன் ஏஐயோட சிஇஓவே கேட்டா கூட அவருக்கே இந்த பதில் தெரியாது ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றது. பட் ஒரு ப்ரெடிக்ஷன் நம்மளா ஒரு கெட் ஃபீலிங் மாதிரினா ஏஐ யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க கோடிங். அப்ப ஏஐ யூஸ் பண்ணிடுறாங்க. அப்ப ஒரு கம்பெனி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க, இல்ல ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற இடத்துல ஸ்பெசிஃபிக்கா கோடிங்க அதை பண்ணிட போகுது. அப்போ எந்த இடத்துல ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் அந்த கம்பெனிக்குள்ளார? கோடிங் உட்காந்து அடிக்கிறோம் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். பட் யூனிக்கா இப்போ ஹியூமன் ஸ்கில்ஸ் என்ன அந்த இடத்துல தேவைப்படும்? லாஜிக்கலா திங்க் பண்ணணும், டிசைன் பண்ணணும். விச்சுவலா சொல்லல, ஒரு ஆர்கிடெக்சரல் ரோல்ஸ் எப்பயுமே இருக்கும். அதுக்கு எதுவுமே அதுவும் கண்டிப்பா எல்லா இதுமே ஏஐ இம்பாக்ட் இருக்கும். அதிக இம்பாக்ட் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல கடைசியா உட்காந்து கோட் அடிக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு கண்டிப்பா இம்பாக்ட் நிறைய இருக்கு. பட் இப்போ ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்க, அவங்க டிசைன் பண்றாங்க, இல்ல இப்போ ஒரு அப்ளிகேஷன், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் டெவலப் பண்ண போறாங்க ஒரு கம்பெனில, ஒரு 10 பேர் டீமை கூப்பிடுறாங்க. ஓகேவா? 10 பேரை கூப்பிட்டு பேசுறாங்கன்னு வச்சுக்கலாம். 10 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே மாதிரி பேசும்போது ஒருத்தரும் அவங்களோட இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்கும், இந்த ஆப்ஷன்ல இருந்து இந்த பேஜ் போனா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஐடியேஷன் அவங்க வெளிப்படுத்துறவங்க, இந்த ஸ்கிரீன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் டிசைன் பண்றோம். இதெல்லாம் வந்துட்டு ஏஐ இருந்தாலும் நம்மளால ஏஐக்கு இதுவா பண்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவா. சோ இந்த மாதிரி ஸ்கில்ஸா டெவலப் பண்ணிக்கிறது பெட்டர். இன்டர்வியூல செலக்ட் ஆகுறது பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுனால சொல்றேன். அந்த மாதிரி இருந்தா பெட்டர். அண்ட் மோர் ஓவர் இப்போ ஐடின்னு எடுத்துக்கிட்டா கோடிங் மட்டும்தான் ஜாப் கிடையாது, நான் கோடிங்குமே இருக்கு ஐடிக்குள்ளார. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் அனாலிசிஸ்ட்னு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராசஸ், இப்ப நான் ஆர்பிஐ சொன்னேன்ல, இப்போ ஆர்பிஐலயே வந்துட்டு இப்ப நாங்க வந்து 2 ரோல் இருக்கு. நாங்க டெவலப்மெண்ட் ஒரு ரோல், இந்த ப்ராசஸ் அனலைஸ் பண்றதுக்கும் ஒரு ரோல் இருக்கு. அவங்க அந்த ப்ராசஸ் மேனுவலா பண்றவங்க கூட உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி தருவாங்க. சோ இந்த மாதிரி ரோல். அப்புறம் எல்லா கம்பெனிலுமே வந்து சேல்ஸ் இருக்கும். சோ அதெல்லாம் கொஞ்சம் எம்பிஏ சைடு வரும். சோ அந்த மாதிரி ரோல்ஸ் போகும்போது அதெல்லாம் சேல்ஸ் எல்லாம் ரொம்ப ஏஐனால அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அது நிறைய ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ், அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ற மாதிரி ரோல்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணா அதுக்கு ரிலேட்டடான நம்மளுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வச்சிருந்தா செலக்ட் ஆகுறது
ஆனா இப்போ நீங்க இருந்தப்போ இருந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கும், இப்ப இருக்கிற இன்டர்வியூ ப்ராசஸ்க்கும் என்ன ம். டிஃபரெண்ட்? நீங்க பார்த்த வரைக்கும்? இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்ஸ் நானே இன்டர்வியூ பண்ணுவேன். இல்ல கம்பெனிலயே இன்டர்வியூ பண்றாங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு அதுவே தான் இருக்கு. பட் ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்ற டீடைல்ஸ் எனக்கு தெரியல விஸ்வா. இப்ப எப்படி எடுக்குறாங்க அப்படின்றத பத்தின எனக்கு இது இல்ல. பட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் எடுக்கிறது எல்லாருமே நீங்க எப்படி ஏஐ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தான் கேக்குறாங்க. ஏஐ மீதி எல்லாமே அதேதான். பிளஸ் ஏஐ நல்லா யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத எல்லாருமே இப்போ வந்துட்டு என்னன்னா எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இவன் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு டெவலப்மெண்ட் அவுட்புட் கொடுப்பான் அப்படின்றது ஒரு புதுசா ஆட் ஆயிருக்கு. எல்லாருமே அது ஸ்பெசிபிக்கா கேக்குறாங்க. நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கா, அதை வச்சு டெவலப் பண்ணுவான்றத ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. தென் ஆஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் LinkedIn, GitHub அண்ட் தென் LeetCode இதுல எதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும்? கிட்டப்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் லிங்க்டின்லயும் நம்மளுடைய சோஷியல் பிரசன்ஸ் நம்ம காமிச்சிட்டே இருக்கிறது நல்லது. அண்ட் திடீர்னு இப்போ ஒரு இன்டர்வியூ இப்போ இருக்கு, அதுக்குன்னு திடீர்னு போயிட்டு ஒரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து எல்லா போஸ்ட் அந்த மாதிரி போட்டா அது ரொம்ப இதுவா தெரியும். அப்பட்டமா தெரிஞ்சிடும் இங்க இன்டர்வியூக்காக தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்ஆர்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பார்ப்பாங்களா? லிங்க்டின்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்களா? வெரிஃபை லிங்க்டின் பாப்பாங்க. லிங்க்டின் பார்த்து தான் நிறைய பேர் இன்னுமே பண்றாங்க. இன்னைக்கு மெயினா பாத்தீங்கன்னா இப்ப நான் ஃப்ரீ எதுல இப்ப நம்ம ரெஸ்யூமே எதுல கொடுத்தாலுமே லிங்க்டின் ப்ரொஃபைல் கேட்பாங்க கண்டிப்பா. எதர் நீங்க டாக்குமெண்ட்லயே லிங்க்டின் ப்ரொஃபைல இல்லன்னு மெயில்ல கேட்பாங்க. இது மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல கொடுங்க. ஏன் சொல்றேன்னா இப்போ லிங்க்டின்ல நாம் தெரிஞ்சிடும் இப்போ ஹிஸ்டாரிக்கலா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றது அதுலதான் நம்மளால காமிக்க முடியும். நீ இப்போ நீ ரெஸ்யூம் கொடுக்குற, நீ யாராவது இன்னொருத்தனோட ரெஸ்யூம் கூட அப்படி தர முடியும். பட் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, நீ என்னதான் லிங்க்டின்ல போடுறன்றத பார்த்தா ஓகே பையன் இத்தனை வருஷமாவே பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆக்சுவலாவே உனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் வேலிடான இது இருக்கும். அண்ட் சிலர் ரொம்ப அளவுக்கு மீறி போடுறாங்க, தேவையே இல்லாதது. அது ஜஸ்ட் நம்ம அவங்க வந்துட்டு ரொம்ப ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி ஃபேக்காவும் பண்றாங்க. அதுவும் நம்மளுக்கு தேவை கிடையாது. எனிவே ஆப்வியஸ்லி அவங்க அடுத்தது கேட்கறது இல்ல மற்ற விஷயங்களை பேசுறதை வச்சு கொஞ்சம் அவங்க அனலைஸ் பண்ணா ஓகே ஃபேக்கா தான் சொல்றான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இஃப் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வாண்ட் டு கெட் இன் டு த RPA மீன்ஸ் என்னென்ன டூல்ஸ், என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் மேனிட்டரி? ஓகே, இப்போ நான் சொன்னதுல இப்போ இனிஷியலா நிறைய டூல் சொன்னேன்ல. இப்போ ஒருத்தவங்க புதுசா வரணும், ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்துட்டு வரணும் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு இப்போ ஓகே RPA டூல்ஸ் இருக்கு. ப்ளூ பிரிஸ்டம், UiPath, பவர் ஆட்டோமேட் அந்த மாதிரி இருக்கு. இப்ப நான் யூஸ் பண்ற டூல் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ப்ளூ பிரிசம் டூல் தான். இப்ப இதுல 3 காம்படிட்டர் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமா இருக்கிறது வந்து UiPathன்ற அப்ளிகேஷன் தான். ஓகேவா, அவங்க தான் வந்துட்டு அதிகமா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த டூல்ல இப்போ உங்க காலேஜ்லாம் அதுல இருக்கா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா இந்த டூலோடைய நான் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. சோ இப்போ ப்ளூ பிரிசம்ன்ற டூலை விட்டுறலாம் நான் பண்ற டூல்ல. ஏன்னா அது வந்துட்டு அவங்க ஆஸ் அ கம்பெனியா வந்துட்டு அவங்க க்ரோ ஆகல பெருசா. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபிளாட் டூல்ல இருக்காங்க, ஸ்டாக்னன்ட் ஆயிட்டாங்க. ஸோ ரொம்ப அவங்க டெவலப் ஆக மாட்டாங்க ஃபியூச்சர்லயுமே. ஓகேவா, ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ண கம்பெனி ஆரம்பத்துல. பட் அக்ரெசிவா இப்போ அவங்க டெவலப்மெண்ட் இல்ல. ஸோ அந்த கம்பெனி எடுத்துடலாம். அடுத்தது இருக்க பாத்தீங்கன்னா UiPath தான் வந்து அதிக மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதை விட்டா இப்ப பவர் ஆட்டோமேட் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட. ஓகேவா, சோ கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, லைசன்ஸ் காஸ்ட் வைஸ் ரொம்ப யோசிப்பாங்க எல்லா கம்பெனிஸ்மே. ஓகேவா, அப்படி யோசிக்கும் போது பவர் ஆட்டோமேட் அவங்களுக்கு ஒரு எஃபிஷியன்டான ஆப்ஷன். சோ UiPath ப்ளூபிரிசம் அளவுக்கு பவர் ஆட்டோமேட் டெவலப் ஆகல. சோ பவர் ஆப்ஸ் பத்தி தெரியும்ல. பவர் ஆப்ஸ்ன்றது வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற ஒரு குரூப் ஆஃப் டூல்ஸ். ஓகேவா, பவர் BI தெரியும்ல. பவர் BI தெரியும். ஓகே, அந்த மாதிரி பவர்னு நிறைய இருக்கும். பவர் BI இருக்கா, பவர் ஆப்ஸ் இருக்கு, ஆப்ஸ் பில்ட் பண்றது. மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற டூல்ஸ் அதுக்கு பேர் எல்லாம் பவர்னு வச்சுப்பாங்க முன்னாடி. பவர் BI இருக்கட்டும், இப்ப நான் சொல்ற பவர் ஆட்டோமேட்டா இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ பவர் ஆப்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அதுல ஆப்ஸ் பில்ட் பண்ணலாம், அப்ளிகேஷனே பில்ட் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனா இருக்கட்டும், இல்ல வெப் அப்ளிகேஷன் அந்த மாதிரி எல்லாம் பில்ட் பண்ணலாம். ஓகேவா, சோ இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதுல. சோ UiPathம் காம்படிட்டர்ல அவன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்ப இந்த இதுனா நீங்க ஒரு டூல் கத்துக்கணும். ஆக்சுவலா இப்ப நீ பண்ணிருக்கேன்னு சொல்றல சர்டிபிகேஷன். அண்ட் இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன் கொடுப்பான் ஃப்ரீயா. நிறையவே இருக்கு. பவர் ஆட்டோமேட்லயும் சரி, நம்ம UiPathலயுமே கம்யூனிட்டி வெர்ஷன்ஸ் இருக்கு. ப்ளூ பிரிசமோட இதுல ரெண்டுலயுமே நல்லாவே இருக்கும். ஸோ நீங்க அதை நீங்களே உங்களுடைய பர்சனல் லேப்டாப்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்து, நான் சொல்றேன்ல இந்த மாதிரி சாம்பிள் ப்ராசஸ் நிறைய அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இப்ப நான் சொல்ற 2 அப்ளிகேஷனுக்குமே எல்லா கோர்ஸுமே அவனோட வெப்சைட்லயே இருக்கு. அது இல்லாம யூடியூப்லயும் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இந்த அப்ளிகேஷனுக்கு டுட்டோரியல்ஸ். அதையெல்லாம் பார்த்து நீங்க டூல் ஃபர்ஸ்ட்
சர்டிபிகேஷன்ன்றது லாஸ்டா வச்சுக்கலாம். டூல ஃபர்ஸ்ட் நல்லா கத்துக்கிட்டு ஒரு 2-3 ப்ராசஸ் இந்த மாதிரி சாம்பிள் ப்ராசஸ் போட்டாலே ChatGPT போட்டாலும் வரும், இல்ல நிறைய வெப்சைட்ஸ்லயுமே வச்சிருப்பாங்க பிடிஎஃப். அந்த ப்ராசஸ் சில ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம EXE கொடுப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல வெப் அப்ளிகேஷன்ஸ் இல்ல ஓப்பன் சோர்ஸா இருக்கு, அத மாதிரி வச்சு ஆட்டோமேட் பண்ணி நீங்களா ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இதுதான் RPA அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அப்புறம் பண்ண பண்ண நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க சர்டிபிகேஷன்ஸ் முடிச்சுக்கணும். அப்போ ஒரு UI அஃப்கோர்ஸ் இன்டர்வியூஸ்னு வந்துட்டா சர்டிபிகேஷன்ஸ் ஒரு மேஜர் ரோல் இருக்கு. என்னன்னா சர்டிபிகேஷன் கண்டிப்பா வேணும். அட் த சேம் டைம் சர்டிபிகேஷன் மட்டுமே போதாது, ஏன்னா நிறைய பேரால ஃபேக்கா சர்டிபிகேஷன் முடிக்க முடியும், படிக்காமலே முடிக்க முடியும். சோ அதனால என்னன்னா அஃப்கோர்ஸ் சர்டிபிகேஷன்ஸ் கேட்பாங்க. ஏன் சர்டிபிகேஷன்ஸ் கேட்குவாங்க கம்பெனிஸ்னா, ஈவன் தோ அவங்களுக்கு தெரியும் இது ஃபேக்கா கூட இருக்கலாம் அப்படின்னா அவங்களோட கிளைண்ட்ஸ் கேட்பாங்க. இன்னைக்கு ஒரு இப்போ இன்ஃபோசிஸ் இருக்காங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ்க்கு தெரியும் அஸ் இந்தியன் கம்பெனியா அவனுக்கு தெரியும் இந்த சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஃபேக்கா கூட ரெடி பண்ணலாம், இதை ரிலே ஆகி இருக்க முடியாதுன்றது அவனுக்கு தெரியும். பட் அவங்களோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபாரின்ல இருந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, கஸ்டமர்ஸ், அவங்க வந்துட்டு சர்டிபிகேஷன்ஸ் இருக்கிற டெவலப்பர்ஸ் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. அவன் சில கிரைட்டீரியா எல்லாம் வச்சிருப்பான், அதுல சர்டிபிகேஷன் இருக்கும். அதனால சர்டிபிகேஷன்ஸ் படிச்சுட்டு அட் த சேம் டைம் இதுல நாலேஜும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த பே பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு கம்யூனிட்டி எடிஷன் அப்ளிகேஷனும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு சர்டிபிகேஷனும் பண்ற மாதிரி இருக்கும். மேபி சர்டிபிகேஷனுக்கு அப்கோர்ஸ் காசு கட்டி பண்ற மாதிரி இருக்கும். அது காலேஜ்லாம் எப்படி ஸ்பான்சர் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல எனக்கு. இப்போ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் ஆஃபீஸ்ல ஸ்பான்சர், பட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தானா நீங்க உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் 5,000 இருக்கலாம், 10,000, 12,000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த சர்டிபிகேஷனை முடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இது நான் சொல்றது பேசிக்கா RPA அப்படின்றது, நீங்க RPAக்குள்ளார தான் வரணும், ஆட்டோமேஷனுக்குள்ளார தான் வரணும் அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல ஆட் ஆன் டூல்ஸ் மாதிரி அப்கோர்ஸ் நீங்க பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு நான் இது மட்டும் இல்லாம என்னால பைத்தான் ஸ்கிரிப்ட்ல இன்கேஸ் எதுனா ஒண்ணு வேணும் அப்படின்னா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ OCR நான் சொன்னேன்ல, ஆர்டிகல் கேரக்டர் ரெகனைசேஷன், இப்ப இதனால UI பார்த்தாலேயோ பவர் ஆட்டோமேட்டாலேயோ ரொம்ப எஃபிஷியன்டாலாம் பண்ண முடியாது. டக்குனு நம்மளுக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேர் டெவலப் பண்ணி வச்சிருப்பான். OCR2 இது நம்ம பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸுக்குன்னே லைப்ரரிஸ் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி நீங்க அது OCR கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைத்தான்ல சொல்றேன். இப்போ பைத்தான் கத்து வச்சுக்கிறது பிளஸ் இந்த நான் சொல்ற இந்த RPA டூல்ஸ்ல ரெண்டுல எதுனா ஒண்ணு கத்து வச்சுக்கிட்டீங்கன்னா UI பார்த்து பவர் ஆட்டோமேட் ரெண்டுல எதுனா ஒண்ணு பிளஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் கத்து வச்சுக்கிட்டீங்கனாலே அண்ட் சர்டிபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான், நீங்க இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். பியாண்ட் டுட்டோரியல்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணால் ஹெச்ஆர்ஸை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம்? ஓகே, இது நல்ல கொஸ்டின். கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கணும், பயந்த மாதிரி இருக்கக்கூடாது. சொல்லும் போது எல்லாருமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா, கொஞ்சம் டு பி ஃப்ராங்க் கொஞ்சம் பொய் சொல்ல, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலாம் தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஜென்யூனா இருக்கக்கூடாது. ஓகேவா, ரொம்ப ஜென்யூனா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டுக்கு தான் ஒரு பையன், நான் BNP பரிபால கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு இன்டர்வியூ எடுத்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 15 பேருக்கு நான் எடுத்தேன் டெக்னிக்கல் ரவுண்ட். ஆனா அவன் பேசும்போது எல்லாம் ஒரு 4-5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பேசும்போது, இப்போ ஒரு ரெஸ்யூம்ல பேசும்போது திரும்ப திரும்ப அவன் என்னன்னா அவனுக்கு ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம்ன்றது சொல்லிக்கிட்டே இருந்தான். சோ அவன் இன்டர்வியூல பேசுறான், ரெஸ்யூம்ல லைக் ஃபுட்பால்ல நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், காலேஜ் லெவல்ல பண்ணிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பண்ணிருக்கேன்னு சொல்றான். அவன் ஒரு கேரளா பையன். அப்புறம் இதுவும் சொல்றான், பேசும்போது ஒரு 2-3 ட்ரிப் அவனோட எக்ஸைட்மெண்ட் எல்லாமே லிட்டரலி பார்த்தா தெரியுது அவனுக்கு ஃபுட்பால் மேலதான் பேஷன். ஓகேவா, சோ இந்த மாதிரி ஓப்பன்னஸோட இருந்துடக்கூடாது. ஸோ ஓகே, பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ன்றது வேற, பட் அவங்க நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும்னா, நம்ம வந்துட்டு இப்போ ப்ரெஷர்ஸ்க்கு எப்பயுமே தெரியாது, எல்லாருமே நம்ம ஒரு மாதிரி ட்ரூவா இருக்கணும், அதே மாதிரி கரெக்டா என்ன இருக்கணும் அப்படின்றது ஓகே தான். பட் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நானே அந்த தப்பு ஆக்சுவலா பண்ணியிருக்கேன். ஃபைனல் இயர்ல நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது டெக் மகேந்திரால எல்லா ரவுண்டுமே ஈஸியா கிளியர் ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் ரவுண்ட் போகும்போது அவன்கிட்ட பேசும்போது உங்களுடைய 5 இயர் இது கேட்பாங்க எல்லாருமே. அது ஒரு டம்மான கொஸ்டின் தான், தேவையில்லாத கொஸ்டின் தான். 5 இயருக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க, எல்லாருமே கேட்பாங்க. சோ அதுல நான் என்ன சொல்லிட்டேன்னா, இது மாதிரி நான் வந்து மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, இந்த மாதிரி இதெல்லாம் தேவையே கிடையாது ஆக்சுவலா. நீ உனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது. நீ வந்துட்டு மாடு மாதிரி ஒர்க் பண்ணுவ அப்படின்றதான் அவனுக்கு சொல்லணும். அததான் வந்துட்டு வேற விதமா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் ரொம்ப ஜென்யூனா இருக்கேன், கெத்தா பதில் சொல்றேன், இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா முடிஞ்சு. ஓகேவா, இன்னொன்னு வந்துட்டு இப்ப நான் கடைசியா நான் வந்துட்டு செலக்ட் ஆகும் போது இன்டர்வியூல வந்துட்டு இது மாதிரி பதறக்கூடாது, மெயினா காமா இருக்கணும். இந்த இன்டர்வியூ செலக்ட் ஆகலனாலும் பரவாயில்ல, அடுத்த இன்டர்வியூல பாத்துக்கலாம் அப்படின்றதுல இருந்தாதான் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சோ ஃபுல் எஃபர்ட் ஆஃப் கோர்ஸ் போடணும், பட் பதறாம இருக்கணும்.
அண்ட் உங்களோட நெகட்டிவ் என்னன்னு கேட்பாங்க. உங்க பாசிட்டிவ் சொல்லுங்க, உங்க நெகட்டிவ், உங்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் சொல்லுங்க. இப்போ ஒரு வீக்னஸ் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு ஒரு வேலிடான சொல்லணும். எப்படி இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியா அந்த கான்வர்சேஷன் ஜாலி as well as ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போகணும் அவங்க கூட பேசும்போது. ஏன்னா இப்ப டெக்னிக்கல் இதெல்லாம் நமக்கு தெரியும் எப்படி என்ன இது. ஒரு விருது ஹெச்ஆர்கிட்ட பேசும்போது அது கரெக்டா டீல் பண்ணிக்கணும் எப்படி சொல்றோம் அப்படின்னு. அண்ட் மோரோவர் இப்போ நீங்க ஒரு மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பேன் அந்த மாதிரி நான் ஒரு பாயிண்ட் சொல்ற மாதிரி வந்துச்சுன்னா அதை சொல்லலாம். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் சொன்னேன். உங்க வீக்னஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் சொன்னது என்னன்னா ஜென்யூனான ஆன்சர் தான். எனக்கு மெமரைஸ் அதெல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் முன்னாடியே இதெல்லாம் சொல்லணும்ன்றது. மெமரைஸ் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா வராது. என்னால லாஜிக்கல் திங்கிங்கே யோசிக்க முடியும், கிரியேட்டிவா யோசிக்க முடியும். இதெல்லாம் தான் என் ஸ்ட்ரென்த்ஸ். பட் when it comes to ரொம்ப மெமரைஸ் பண்ணி என்னால பண்ண முடியாது. பட் அதுக்கு டேக்கிள் பண்றதுக்கு ஐ எம் ரீடிங் அப்படின்ற மாதிரி ஒரு புக் சொன்னேன். பட் ஆனா நான் அந்த புக் எல்லாம் படிக்கவே கிடையாது. அதுதான் உண்மை. சோ இந்த மாதிரி நான் சொல்றேன். இது வந்துட்டு ஆனஸ்டான விஷயமா நான் சொல்றேன். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி மிஸ் ஆயிடும்ன்ற மாதிரி நினைப்பாங்க. என்னடா இப்ப இது பொது வழியில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில இதெல்லாம் இருக்கு. இப்ப ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க கரெக்டா. சில விஷயம் ஆண்டர்பிரினர்ஸால சொல்லவே முடியாது. என்னன்றது அந்த கம்பெனி ரன் பண்றதே அவங்களுக்காக தான் ரன் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணுன்றதான். பட் அவங்க பேசும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸோட பெனிஃபிட்ஸ்க்காகவே எம்ப்ளாயிஸ் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அதை பொது வெளியில அவங்களால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி சில விஷயம் ஓப்பனா யாரும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கிரெடிபிலிட்டி இதாயிடும்ன்ற மாதிரி. பட் நான் எதுக்காக சொல்றேன்னா கொஞ்சம் உங்களை நல்லா ஷோகேஸ் பண்ண தெரியணும், எக்ஸாஜரேட் பண்ண சொல்ல தெரியணும். அட் டைம்ஸ் லைட்டா ஒரு 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 பிட்டு மாதிரி போடுறதுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்பதான் கவர் பண்ண முடியும். எல்லாமே மார்க்கெட்டிங் தான். நீங்க இன்னைக்கு நாளைக்கு இது ஆகி போனாலுமே சேல்ஸ் டீம்னு எல்லா கம்பெனிலும் இருப்பாங்க. அவங்களுடைய ஜாபே இதுதான். எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது, பொய் சொல்றது, இது மாதிரிதான் இருக்குமேவே. ஒரு ப்ராடக்டே இருக்குன்னா அந்த எல்லாருமே அப்படிதான். அதனால நம்ம இப்ப இது பண்றதுனால தப்பாயிட்ட போறது இல்ல. ஒரு ஆப்பிளோட கம்பெனியே எடுத்தாலும் எல்லா இதுலயுமே பாத்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லுவாரு. அட் டைம்ஸ் போய் சொல்ற மாதிரி கூட வரலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி இடத்துல நம்ம அது மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் தான் எல்லாமே. சோ அந்த மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் மாதிரி டெவலப் பண்ணி கொஞ்சம் நீங்களுடைய பெட்டரா ஷோகேஸ் பண்ணணும். சோ இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு அன்பு. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஐடில இருக்கிற என்னுடைய பியர்ஸ் இருக்காங்க. அவங்கள நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலான நாலேஜ் கிடையாது. பட் எங்கேயுமே அவங்க பாத்தீங்கன்னா எந்தூசியாஸ்டிக்கா இல்லாத மாதிரி காமிச்சிக்கவே மாட்டாங்க. வேற ரொம்ப டெக்னிக்கலா நர்டு மாதிரி பண்ணுவாங்க. சிலர் எல்லாம் உட்காந்து எனி டைம் கோட் அடிக்கிறது, அவன் என்ன கோட் அடிக்கிறான்றது கூட மேனேஜருக்கு தெரியாது. அவன் எவ்வளவு அதிகமா ஒர்க் பண்ணிருக்கான், லீவ் டைம்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்ப கூட இருக்கான் என் ஆபீஸ்ல. லீவ் டைம்ல கூட ஒர்க் பண்ணுவான். அவனுக்கு பிடிக்கும் ரொம்ப. அதுக்காக உட்காந்து கோட் அடிக்கிறது எல்லாமே லீவ் டைம்ல லீவ் போட்டு கூட பண்ணுவான். ஆபீஸ் ஒர்க்கே லீவ் போட்டு பண்ணுவான். பட் ஆனா மேனேஜருக்கு அதை ஒழுங்கா அவனுக்கு ஷோகேஸ் பண்ண தெரியாது, அதனால ஒழுங்கா காமிச்சிக்க தெரியாது. சோ எதுக்கு சொல்றேன்னா அதே ஸ்கில் தான் எங்கேயுமே தேவைப்படும். ஆபீஸ்க்குள்ளார வந்தாலுமே வெளியே இருந்தாலுமே அதுதான். 50 பேர் இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்றாங்கன்னா எவ்வளவு எந்தூசியாஸ்டிக்கா காமிச்சிக்கணும். அந்த 50 பேர்லயே உங்களை பார்த்தாலே ஓகே வந்தானா செலக்ட் ஆனா பண்ணுவான்னு தெரியணும். ஏன்னா கம்பெனிஸ்க்குமே அதுதான் வேணும். வாங்கமான உட்காந்து கோட் அடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க எப்படி எந்தூசியாஸ்டிக்கா இருக்கீங்க. ஏன்னா நீங்களும் கிளைண்ட் கூட தான் பேச போறீங்க. இப்ப நான் சொல்ற ஆர்பிஎல்ல சொல்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு. எல்லாமே கிளைண்ட் கூட இன்டராக்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு தப்பே பண்ணிடுறீங்க, ஒண்ணு பண்ணாம விட்டுறீங்க, இல்ல கரெக்டா பண்ணாம விட்டுறீங்க, எல்லாத்தையுமே உங்களுக்கு சமாளிக்க தெரியணும் அவங்கள்ட்ட பேசி. இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. நல்லா நீங்க 100% இன்புட்ஸ் கொடுத்தாலுமே அதை கரெக்டா பேச தெரியணும். அவங்க கிட்ட காமிச்சிக்க தெரியணும். ஒரு சிரிச்சுட்டு அவங்க கிட்ட கிளைண்ட் கூட கரெக்டா பேசி வேலை. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலுமே உங்களுக்கு கிளைண்ட் கூட பேச சான்சஸ் இருக்கும். சோ எல்லா டைம்லயுமே நம்ம இந்த ஒரு எந்தூசியாஸ்டிக்கா காமிச்சிக்கணும். இருக்கிறது பெட்டர். அப்படியே இருந்துட்டா பெட்டர் தான். நேச்சுரலாவே நீங்க அந்த மாதிரி தான் ஃபார் பெட்டர். பட் இது நம்ம பண்ண முடியல அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஆர்டிபிஷியலாவது கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். இல்லைன்னா மார்க்கெட் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்மளே மார்க்கெட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். பிஃபோர் கோ ஃபார் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சரி சொல்லிருக்கோம். ஏஐ ஆர்பிஏ இதுல எதுக்கு அதிகமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு? ஏஐ தான். யூஐ பாத் ஆட்டோமேஷன் எனிவேர். யூஐ பாத் கோடிங் ஆர் நான் கோடிங்? கோடிங். ஏன்னு சொல்லிடுறேன். இப்போ கோடிங் உள்ளார போறது ஒரு நல்ல விஷயம் தான். இன்னைக்கு இருக்கிற நிறைய மேனேஜர் கோடிங் டெக்னிக்கலா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எலான் மஸ்கே எடுத்துக்கோ. எலான் மஸ்க் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? கேம் டெவலப் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. அவன் சின்ன வயசுல இருந்தே கோடிங்ல இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? இன் ஜெனரல் அது ஒரு மேக்ஸ் கத்துக்கிற மாதிரி தான். உங்களுக்கு நல்ல மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸும் நல்லா டெவலப் ஆகும்னா இன் ஜெனரல் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் டெவலப் ஆகும். அந்த மாதிரி தான். அண்ட் கோடிங் வைஸ் உள்ள வந்தவங்க எல்லாருமே நல்ல மேனேஜர்ஸா இருப்பாங்க ஒரு கம்பெனில. ஸோ இப்போ நீங்க சுந்தர் பிச்சையா இருக்கட்டும், எலான் மஸ்கா இருக்கட்டும், அவங்க மேல போய்
எல்லாமே நம்ம இப்படி ஆண்டர்பிரனர்ஸா ஆகணும்ன்றது அவசியம் கிடையாது ப்ராக்டிக்கலா. இப்போ நான் இப்போ ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா எல்லாருமே ஒரு நல்ல மேனேஜர்ஸ்ன்றதா மோஸ்ட் ஆஃப் த பேர் இருக்காங்க. எல்லாருமே ஆண்டர்பிரனர்ஷிப்பே போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது மேனேஜர்ஸா இருக்கும்போது டெக்னிக்கலா இப்போ கோடிங் சைட்ல இருந்து போய் மேனேஜர்ஸா இருக்கிறவங்க நல்ல மேனேஜர்ஸா இருப்பாங்க. ம். அப்புறம் ஜாப் ஆர் ஸ்டார்ட் அப் இஃப் யூ ஆர் 22. இது ஜாப் ஆர் ஸ்டார்ட் அப். ஓகே. அது வந்துட்டு அவங்களுடைய டிபெண்ட்ஸ் அப் அந்த ரிஸ்க் அப்படைட் தான். So அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் இஃப் ஐ ஹேவ் டு பிக் ஒன், நான் வந்து ஜாப் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஜாப் போயிட்டு ஃபுல்லா ஜாப்ல என்ன நடக்குது அப்படின்றதே பாருங்க. நீங்க ஆண்டர்பிரினர்ஷிப் பண்றான் போறோம் அப்படின்றத வெளியில காமிச்சிக்கவே வேணாம். யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. பட் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஹங்கர் உள்ளே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன் ஜெனரல் ஐடின்னு இல்ல, ஒரு பிசினஸ் எப்படி ரன் ஆகுது, நம்ம ஐடிக்குள்ளார வந்தீங்கன்னா எப்படி ரன் ஆகுது, எப்படி போய் அவங்க சேல் பண்றாங்க, எப்படி இது பண்றாங்க. நீங்க இருக்கிற டொமைனோட அப்படியே செட்டில் ஆயிடாதீங்க. அதுதான். இப்ப சிலர் எல்லாம் வந்துட்டு டெக்னிக்கலா அவங்க கோடிங் பண்ணிட்டு இருப்பாங்க, கரிவலங்க அதை விட்டு வெளியில என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ கம்பெனில இந்த கோடை எதுக்கு டெவலப் பண்றோம், இந்த அப்ளிகேஷன் வச்சு அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, அந்த கம்பெனி இன் ஜெனரல் கிளைண்ட் என்ன பண்றாங்க, நம்ம கம்பெனி எவ்வளவு இந்த ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க, அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்று ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும்னு நினைச்சா பண்ண போறேன், அப்ப பண்ண வேண்டியதுதான். பைத்தான் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட். பைத்தான். இப்போ ஏஐ பூம் ஆகிறனால பைத்தானும் சேர்ந்து பூம் ஆயிட்டு இருக்கு. ஆமா. இப்போ பைத்தான் ஆமா. இப்போ பைத்தான்ல உங்களுக்கு அது வந்துட்டு நிறைய லைப்ரரிஸ் வருது இல்ல, நம்மளுக்கு ஓப்பன் சோர்ஸா நிறைய லைப்ரரிஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. So அதனால ஆப்வியஸ்லி பைத்தான் தான். ஓகே. ரிமோட் ஆர் ஆஃபீஸ். அது நான் சூஸ் பண்ணணும்னா ஆஃபீஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே. ஹைபிரிட் ரொம்ப ஐடியல். ஹைபிரிட்ன்றது ரொம்ப ஐடியல். பட் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கும், இல்ல ஆபீஸ் போற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கம்பெனில நம்ம ஒரு ஐடியா ஒண்ணு பண்றோம், ஒரு 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 விஷயம் சால்வ் பண்றோம், அப்படியே தனியா நீங்க ஒரு 4 சேத்துக்குள்ளார உட்காந்துட்டு ஒரு கலெக்டிவா ஒரு ஒரு ஐடியா, ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்காது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ எதர் ஹைபிரிட் இல்ல ஃபுல்லா ஆபீஸ் போறது தான் ஐ வுட் சூஸ். ஏன்னா இப்ப நீங்க எங்கேயோ உட்காந்துருப்பீங்க ஆபீஸ்ல, எவனா ஒருத்தர் ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம், அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா எதுனா ஒரு ஸ்பார்க் ஆகும். நீங்க நினைச்சிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடைக்கலாம். ஸோ அது கண்டிப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கிடைக்காது. மோரோவர் அது ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அது மிச்சம் ஆமா. டைம் காலையில ஒரு டைம் கரெக்ட் அதுவும் இருக்கும். ஒர்க் லைஃப் கரெக்டா உங்களுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கும். சைக்கலாஜிக்கலி எல்லாமே அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரிஃபர் பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்ல ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, கடைக்கு போவாங்க, வருவாங்க, அப்புறம் ஒர்க் பண்ணுவாங்க இடையில, இப்படியே இருக்கும். அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணிட்டு போயிடலாமே. ஆபீஸ் நல்லா இருக்கும். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஸ்கில் நோபடி டாக்ஸ் அபவுட். ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் அந்த இது நிறைய சொன்னேன்ல, கம்யூனிகேஷன் அது கோச்சபிளா இருக்கணும். அது இன் ஜெனரல் எல்லா ஃபீல்ட்ஸ்லயுமே சொல்றதுதான். என்னன்னா நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் தோணும், இண்டிபெண்டா பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய தோணும். இப்ப நானே வந்து பார்த்தேன்னா ஸ்டார்டிங்ல ஃப்ரெஷரா இருக்கும் போதெல்லாம் பண்ணுவேன். ப்ளூ பிரிசம்ல டெவலப் பண்ணுவோம். பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா டெவலப்மெண்ட்லயுமே இருக்கு. ஸோ அது என்னன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணவங்க தப்பு பண்ணி கத்துக்கிட்ட விஷயங்கள், அடிப்பட்ட விஷயங்களை தான் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் தான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ன்னு வச்சிருப்பாங்க. பட் நான் என்ன யோசிச்சுட்டு இருப்பேன்னா, அப்ப ஃப்ரெஷரா இருக்கும்போது என்ன இவங்க என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் சொல்றது, நம்ம என்ன ஃபாலோ பண்றது, நம்ம ஸ்டைல்லயே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருப்போம். பட் ஆனா அது பாத்தீங்கன்னா அடிபட்டு மீதிப்பட்டு கடைசியில அந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ்ல சொன்னது படி தான் பண்ற மாதிரி. ஸோ ரொம்ப நம்ம வந்துட்டு இப்போ அண்டர் ஸ்கில்னு பாத்தீங்கன்னா ஒரு டீம் பிளேயரா இருக்கணும். இண்டிவிஜுவலா நான் பண்றேன், டீம்ல யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்கன்னா சஜஷன்ஸ் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். மேனேஜர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க ரொம்ப அவங்களை எல்லாம் வந்துட்டு பகச்சிக்க கூடாது. ஓகே, அவங்க சொல்றாங்கன்னா டு அன் எக்ஸ்டென்ட் தான் எல்லாமே. அளவு மீறி போனா நம்மளால அங்க மேனேஜர் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் இன் ஜெனரல் நம்மளே ரொம்ப இண்டிபெண்டா பண்றோம்ன்றது எல்லாமே மேனேஜர் சொல்றது எல்லாமே கொஞ்சம் கோச்சபிளா இருந்தா பெட்டர். ஓகே. And then interview questions that expose engineers. இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தட் எக்ஸ்போஸ் இன்ஜினியர்ஸ்னா நல்ல விதத்துல சொல்றியா? எப்போ வேணா எடுத்துக்கலாம். ஓகே, ஆல்ரெடி சொன்னதுதான். பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றது ஜெனரிக் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். சோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப தியரட்டிக்கலா நம்ம ஜெனரலா சொல்லுவாங்கல்ல எல்லாரும், அந்த மாதிரி சொல்லாம ஸ்பெசிபிக்கா அவங்களுக்கு உண்மையாலுமே என்னமோ அது கரெக்டா சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டா பெட்டர். இன் ஜெனரல் வாட் போனீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய இருக்கு, பிளஸ்க்கு மைனஸ்க்கு என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. சோ அந்த மாதிரி இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து டாஸ்க் எல்லாம் மேனேஜ் முடியாது ஒழுங்கா அப்படின்னா நான் ஒரு புது அப்ளிகேஷன் யூஸ் பண்றேன், அந்த மாதிரி எதனா ஒண்ணு சொல்லி கரெக்டா சொல்லிக்கணும், அவ்வளவுதான். ஓகே.
ஆனால் ஒன் வேர்ட் ஃபார் ஐடி இன் 2026. ஒன் வேர்ட் ஃபார் ஐடி இன் 2026. ஒன் வேர்ட் ஃபார் ஒன் வேர்ட்ல சொல்ல முடியாது, ஒரு சென்டென்ஸ்ல வேணா சொல்லலாம். பி ரெடி ஃபார் எவ்ரிதிங், அவ்வளவுதான். ஏன்னா என்ன வேணா எப்படி வேணா இருக்கும்ன்றது தெரியாது. அதை ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா சில நேரம் சில பீரியட்ல எல்லா செஞ்சுரியிலுமே ஒரு பீரியட் எப்படி இருக்கும்னே சொல்ல முடியாது. கரெக்டா? எல்லா செஞ்சுரிஸ்லுமே ஒரு தடவை இல்ல மோர் தென் வந்துட்டு ரொம்ப எல்லாமே வந்துட்டு அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும், அன்பிரடிக்டபிளா இருக்கும். என்ன வேணா ஆகலாம். அந்த மாதிரி நிறைய டைம் இருக்கலாம். போன செஞ்சுரிஸ்லயுமே அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரீஷேப் ஆகும். ஸோ இஃப் யூ ஹேவ் டு ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா ரீஷேப் தான். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியே வந்து ரீஷேப் ஆயிட்டு இருக்கு வேற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இருந்திருக்கும், ஒரு கார் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்கும். கரெக்டா? அதுக்கு முன்னாடி வேர்ல்டே ஒரு மாதிரி இருந்திருக்கும், என்ஜின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் வந்துட்டு இப்போ ட்ரக்கு, பஸ், கார் அதெல்லாம் வரும்போது ஒரு நடக்கும். அந்த மாதிரி இதுவும் ஒரு டிரான்சிஷன் பீரியட். அதனால அன்பிரடிக்டபிளா தான் இருக்கும். பட் அது ரொம்ப பேனிக் அண்ட் சடனா எதுவும் நடந்துட போறது இல்லை. ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு, இந்த ஏஐ வந்துச்சு, உடனே ஐடி இண்டஸ்ட்ரி அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுவான்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டா? அதுக்கு இப்ப இந்த ஏஐ அடாப்டேஷனுக்கே எல்லாருக்கும் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அதுக்கே ஒரு பீரியட் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அந்த பீரியட் இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி அந்த டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்பெனிஸ் பில் பண்ணுவாங்க ஏஐ வச்சு வர்ற. ஸோ மோஸ்ட்லி இப்போ ஒரு ஜென் ஏஐ டெவலப்பர் அந்த மாதிரி சைடுல போறது பெட்டரா இருக்கும். கரண்ட்லி ஏஐயோட இம்பாக்ட் எப்படி இருக்குங்க? கரண்ட்லி இப்ப நீங்க பாக்குறது நியூஸ்ல பாக்குறது தான். இத்தனை கம்பெனில இவ்வளவு ஆரக்கில் இவ்வளவு 40,000 லே ஆஃப் பண்ணாங்க, ம். அந்த மாதிரி சொல்றாங்க. அது எல்லா கம்பெனிஸ்லயும் இதெல்லாம் மோஸ்ட்லி இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆட்டோமேட்டட் ஜாப்ஸ் பண்றவங்களா இல்ல ஆக்சுவல் இன்ஜினியர்ஸே வந்து ஹூ ஆர் ஸ்கில்டே இன்ஜினியர்ஸ் தான், இன்ஜினியர்ஸ் தான். ஸோ இப்ப நாங்க பண்ற ஆர்பிஏல ஆட்டோமேட்டட் ஜாப்ஸ் பண்றவங்களுக்கு வேலை போகும். அவங்க யாரும் ஐடி டெவலப்பர்ஸா இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, ஆர் ப்ராசஸ் எக்ஸிகியூட்டிவ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இப்ப எப்படி சொல்றது, ஒரு கேபிஓ ஜாப்ஸ் இல்ல ஒரு பேங்க்ல ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஆர்பிஏ பண்றதுனால வேலை போய். பட் இது பாத்தீங்கன்னா இப்ப ஏஐனால டெவலப்மெண்ட் ஜாப்ஸ்மே இப்போ அடி வாங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரக்கிள்ல எல்லா கம்பெனிஸுமே அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போறதுனால நம்ம நார்மல் டெவலப்பர்ஸை வந்துட்டு கொஞ்சம் எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்குறாங்க. அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். டெவலப்மெண்ட் காஸ்ட்டும் குறையும். ஆமா, டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து கண்டிப்பா குறைய போகுது. அதனால இத்தனை பேர் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது உண்மையும் தான். இப்போ நான் ஃபியூச்சர் பீப்புளாக இருக்கணும்னா இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் காலேஜ் முடிச்சு வர போகிறேன் அப்படின்னா எடுத்ததும் முடிச்சுட்டு எடுத்ததும் டாப் எம்என்சிக்கே போகணும்னு ஆசைப்படுறதா இல்லை நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனால் போதும் இருக்கிறதா? இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஃபர்ஸ்ட் போனா போதும். உங்க ஸ்கில்லுக்கு ஓகே இது எனக்கு இந்த கம்பெனி கிடைச்சிருக்கு, ஓகே இதுவே என்ன தான் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ளாரே போயிடுங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு 2026, 2027, 2028 டக்குன்னு நிறைய சேஞ்சஸ் நடக்கலாம். அதனால இதுவா போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் லைக் இப்ப ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸுமே ஸ்டார்ஸ் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்ப இவங்க எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க இந்த ஏஐனால. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையோடைய நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல இவங்கெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா சர்வீஸ் பேஸ் கிடையாது. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி இவங்கெல்லாம் அவங்களே ஒரு டூல் பில்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ரொம்ப அது வந்துட்டு ஒரு பேக். அப்படி இருக்கும்போது ஏ ரிலேட்டடா இருக்கிறது பெட்டர். ஒரு ஜென்ஏ டெவலப்பர் அந்த மாதிரி இருக்கிறது. இன் கேஸ் இப்ப நீங்க ஃப்ரெஷராகவே இல்லவே ஆரம்பிக்கல காலேஜஸ் அப்படின்னா ஒரு பெட் மாதிரி எது மேல கட்டலாம் அப்படின்னா எனர்ஜி ஃபீல்டு மேல கட்டலாம். ஸோ சின்ஸ் ஏஐ யூஸ் பண்ண போறதுனால நிறைய எனர்ஜி கன்சம்ஷன் தான் அதிகமாக போகுது ஓவராலாக நெக்ஸ்ட் 10, 20, 30 இயர்ஸ். ஸோ அதே மாதிரி நிறைய செமி கண்டக்டர்ஸ் தேவைப்பட போகுது. நம்ம இந்தியாலயுமே பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே சாஃப்ட்வேர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் எல்லாருமே மத்த இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைனா, கொரியா மாதிரி செமி கண்டக்டர்ஸ் மாதிரி கம்பெனிஸ். இப்ப டாட்டாவே பாத்தீங்கன்னா தெரியும், ஆப்பிள் ப்ரொடக்ஷன் இங்க பண்றாங்க, நம்ம சென்னையில பண்றாங்க. அதே மாதிரி அப்புறம் டாடா சில செமி கண்டக்டர்ஸ் எல்லாம் இங்கேயே டெவலப் பண்ண போறோம். அது மாதிரி பேட்டரி ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நிறைய பண்ண போறாங்க. ஸோ நல்ல இன் ஜெனரல் யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு ஐடி இதுலயுமே இப்போ ஏஐக்குமே நிறைய எனர்ஜி தேவை. ஸோ எனர்ஜி அண்ட் நிறைய இவிசா செல்ஸ் எல்லாமே இவிசா மாறுது. ஸோ எனர்ஜி பேஸ்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்கில் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஐடி வச்சு இப்ப நான் சொன்ன ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ளார எதுனா ஒரு கோர் கம்பெனி மாதிரி போற முடிஞ்சா கூட நீங்க போகலாம். அதுவும் ஒரு ஆப்ஷன். ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் குறைஞ்சிருக்க போறது இல்லை. ஆல்ரெடி அது கம்மியா தான் இருக்கு, ஐடி ரெக்குயர்மெண்ட்ஸ் அளவுக்கு இல்லை. பட் அந்த ஃபீல்டுல உங்களால போக முடியும் அப்படிங்கும் போது அது ஒரு ஆப்ஷனா. அது யாருமே அதிகமா யோசிக்கிறது இல்லை. இப்போ ஒரு நிறைய இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சர்க்கியூட்ஸ் அந்த மாதிரி டெவலப் பண்ற கம்பெனிஸ்ல இருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் அதுல ஐடில இருக்காங்க, அங்கேயே கோடிங் பண்ற மாதிரி தான். சோ அந்த மாதிரி ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஆப்வியஸ்லி இருக்கு. அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் பார்க்கலாம்.
அது டீட்டெயிலா எனக்கு தெரியல. பட் நீங்க அத பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பட் எல்லாத்துக்குமே அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணும். பட் இந்த இத்தன ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் தென் ஜாப் இன் தி ம். இந்தியா விசஸ் ஜாப் இன் தி அப்ராட். விச் ஒன் யூ பிரிஃபர்? ஆ அது வந்துட்டு இப்போ நீங்க இப்போதான் ஏர்லியா இப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஃப்ரெஷரா இருக்கீங்க. அந்த மாரி பட்சத்துல ஆப்வியஸ்லி ஜாப் இன் ஃபாரின் கிடைச்சதுன்னா போயிருங்க. அங்கேயே எவ்வளவு வருஷம் இருக்க முடியுதோ இருந்துட்டு வாங்க. பிராக்டிகலான ஆப்ஷன் அதுதான். அதுக்கு மேல உங்களுக்கு புடிச்சதுன்னா இருக்கலாம். வர்றதுன்னா வரலாம். பட் சர்டன் இயர்ஸ்க்கு மேல நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப வைடா இருக்காது. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். என்னன்னா வந்து ஆஸ் அ ஃப்ரெஷரா ஹவு டு கெட் அ ஜாப் இன் யூஎஸ்? ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எனக்கு அந்த ட்ரீம் இருக்கு இல்லையா? யூஎஸ், யூகே இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நான் பார்ப்பேன். ஸோ ஃப்ரெஷரா எப்படி நான் எடுத்ததும் கிடைக்க வைக்கிறது? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி நான் பிடிக்கிறது? ஃப்ரெஷரா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல விஸ்வா. ஆக்சுவலா அது எப்படி போறது அவ்வளவு ஈஸியான்னு எனக்கு தெரியல. ஒரு கம்பெனிக்குள்ளார போயிட்டு அங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனிக்குள்ளார போயிடுற. இந்த கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட்ல போறேன். அந்த இப்ப நானே ஆன்சைட்ல இருந்தேன். இப்ப என் ப்ராஜெக்ட்ல இருந்தவங்க நிறைய பேர் சவுத் ஆப்பிரிக்கால எல்லாம் இருந்தாங்க. அதாவது வேற ப்ராஜெக்ட்ல அதே டொமைன்ல இருந்தவங்கலாம். பட் எல்லாமே அது ஒரு லக் பேஸ்டு தான். அவ்வளவு சீக்கிரமே யாரும் போக முடியாது. பட் என்னன்னா அப்ப ஆர்டிக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமா இருந்ததுனால அவங்க அனுப்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப ஜாபுக்கு போறதுக்கு முன்னாடியே எப்படி போறதுன்னு தெரியல. எனக்கும் அது டீடைல்ஸ் பெருசா தெரியும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க போயிடுறாங்க. வெளியில போய் படிக்க போறாங்கல்ல. அவங்க போறாங்க. அங்கிருந்து ஸ்விட்ச் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு போய் பண்றவங்க இருக்கிறாங்க. அது தெரிஞ்ச ஆப்ஷன் தான். பட் அது மாஸ்டர்ஸ் படிக்கணும்ன்றது எல்லாரும் இப்ப போகணும்னு அவசியம் கிடையாது. பண்ண முடியாது. இல்ல அஃபோர்ட் பண்ண முடியாது. அண்ட் இன்னைக்கு இருக்க டைம்ல அது அவ்வளவு தேவையும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ரொம்ப அவசரப்படாம என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ற கம்பெனிஸ்ல என்னை கேட்டா நம்ம தேடும் போது ஏன்னா நீங்க ஒன்ஸ் ஒரு 2-3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு ஸ்விட்ச் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நீங்க போகும்போது இன்டர்வியூல நீங்க இந்த ஜாபுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்ற கேட்கலாம். நம்ம அந்த ஆப்ஷன் இருக்கு. அவங்களே சொல்லுவாங்க இப்போ ஆன்சைட் ஆப்ஷன் இவ்வளவு இருக்கு. இதுல இத்தனை பேர் அனுப்புவோம். இல்லவே இல்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனா அது ஃப்ரெஷருக்கு கண்டிப்பா நம்மளாலே கேட்டாலும் அவங்க ஏன்னா நீங்க என்ன ப்ராஜெக்ட் போக போறீங்கன்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அவன் என்ன இதுல எடுப்பான் மோஸ்ட்லி சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி சில கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராஜெக்ட் எடுப்பாங்க. அவங்களால மேபி சொல்ல முடியலாம். அதுதான். ஸோ ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு நிமிஷம் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லிங்க்டின்ல நிறைய ஓப்பனிங்ஸ் வரும். ஃபாரின்ல ஓப்பனிங்ஸ் வரும். இல்ல உங்க கம்பெனிலேயே எனக்கு தெரிஞ்ச அக்ரெசிவா லிங்க்டின்ல அந்த மாதிரி நாக்கரியில எல்லாமே தேடிட்டே இருக்கீங்க. ஃபாலோ பண்றீங்க. ஒரு ஃபாரின்ல இருக்கிறாங்க. உங்களுடைய கனெக்ஷன்ஸ் நல்லா பில்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் 2-3 இயர்ஸ்ல நிறைய கனெக்ஷன்ஸ் இப்போ உங்க கம்பெனிக்குள்ளார அந்த மாதிரி பில்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரெஃபரன்ஸ் மூலியமா தான் நிறைய பேர் போவாங்க வருவாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவங்க மூலியமா ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி போறது தான் பெஸ்ட். அண்ட் தென் ஜாப் போனதுக்கப்புறமும் லேர்னிங் ப்ராசஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்? லைக் கண்டிப்பா லேர்னிங் முக்கியம் தான். ஏன்னா இப்ப நான் சொல்லிடும் போதே எக்ஸாம்பிள் சொல்லும் போதே நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ ப்ளூ பிரிசம் வந்துட்டு சோ இப்ப என்னன்னா இப்ப நான் சொல்ற பிரிசம் பாத்தீங்க இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அது ஒரு பைனியர் டூலா இருந்தது. இன்னைக்கு பார்த்தா அது வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாக்குறோம் ஏஐல இத்தனை லாஸ்ட் ஒரு டெக்கேட் ஃபுல்லா இருந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ நான் பெருசா கோடிங் அடிக்க தெரிஞ்சவன் அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு அடுத்து அடாப்டபிலிட்டின்றது முக்கியம். ஸோ புதுசா மாறிக்கிட்டே இருக்கிறது தான் சர்வைவ் ஆக முடியும். ஓகே அண்ணா, தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தி ஓகே இன்விடேஷன். ஓகே பிளஷர் மை பிளஷர் விஸ்வா. இவ்வளோ நேரம் யாராச்சும் பார்த்துருப்பாங்களான்னு தெரில. பட் பார்த்துருந்தா ஏதாச்சும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க இம்பார்ட்டண்ட்டாக. பார்த்துருந்தீங்கன்னா ப்ரூவ் பண்றதுக்கு கமெண்ட்ல பார்த்துட்டேன்னு போடுங்க கிடைச்சி இருக்கும். ஓகேயா? அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் ஆர்பிஏ ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி ரியாலிட்டி அண்ட் தென் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான இன்சைட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரோட பார்ட் 2 போடணுன்னா சொல்லுங்கள். நான் அடுத்த டைம் இன்னொரு வீடியோவோட பார்ட் 2 வரேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய் பாய்.